என் அன்பு சகோதரன் ப்ரொஃபசர் டாக்டர் ஜான்சன் அவர்களை நான் அழைக்கிறேன். ஐயா இருக்கீங்களா? சத்தம் வரல. கேக்குதா ஐயா? ஓ, இப்பதான் சத்தமே வருது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீண்டும் பார்க்க. சந்தோஷம். நான் ஒரு கேள்வியோடு கூட உங்களிடத்துல ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த சூழ்நிலை, கொரோனா சிச்சுவேஷன் இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே, நாட் ஓன்லி யூரோப், இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, கனடா என்ற உலகளாவிய ரீதியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு கொரோனா இப்பொழுது அநேக திரிவுகளாக உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு விதமான கொரோனாக்களாக மிகவும் அதிக தாக்கங்களை உருவாக்குறதாக செயல்படுகிறது. இந்த செயல்பாட்டினாலே அநேக மக்கள் உடனடியாக மரணத்தை தழுவுகிறார்கள். அதே வேளையில தடுப்பூசிகள் என்று சொல்லப்படுகிற பயோன்டெக், ஃபைபர், ஆஸ்ட்ராசெனேகா, இப்படி ஜான்சன் இப்படியாக அநேக விஷ ஊசிகளோ அல்லது தடுப்பூசிகளோ போடப்படுகிறது. இதனாலே அநேக தாக்கங்களும் வருகிறது, மரணங்கள் வருகிறது, சில வித்தியாசங்களை உணர்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு மருத்துவ நிபுணராகிய நீங்கள் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல என்ன ஆலோசனையை உங்களுடைய மக்களுக்கு சொல்லலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? எஸ், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான காரியம் அல்ல. தேவன் ஏற்கனவே முன்குறித்தது போல உலகத்தின் முடிவு காலத்தில் இதைவிட அதிகமான காரியங்கள் நடக்க போகிறது என்று எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். இதனால் நாங்கள் எங்களுடைய உடல், உள்ளம், ஆவி, ஆத்துமா ஆரோக்கியம் பலமாயிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் அவர் சொன்ன பிரமாணத்தின் விதியின்படி எங்களுடைய ஆரோக்கியத்தை, இந்த உடல் உழல் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை பாதுகாத்து அவரோடு நிலைத்திருக்குவதுதான் உண்மையான ஒரு பாதுகாப்பு. உடல் ஆரோக்கியம் ஆழமான காரியம். அவர் செய்தது போல, எங்களுக்கு அறிவுறுத்தியது போல நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் பயிற்சி செய்ய வேண்டும். சூரிய வெளிச்சத்தில் எங்களை அப்பியாசிக்க வேண்டும். சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். நல்ல தண்ணி குடிக்க வேண்டும். ஒரு நல்ல எப்பொழுதும் நல்ல சர்வீஸ் பண்ண ஒரு கார் போல இருக்க வேண்டும். ஒரு ஏரோப்ளேன் மேல இருக்க வேண்டும். அவ்விதமாக இருக்கும் பொழுது நோய்கள் வந்தாலும் அதை எரித்து தாக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு உடலுக்கு கொடுக்கப்படும், புறப்படும். ஆண்டவருடைய கிருபையும் கூட இருக்கும். ஏற்கனவே நாங்கள் நொந்து நூலாகி சோர்வடைந்து இருக்கும் பொழுது எந்த நோயை நாங்கள் தாக்கப்பட முடியாது. ஈமில் காமன் கோல்ல கூட தாக்குப்பிடிக்க முடியாது. ஆரோக்கியத்தை அதுக்குரிய ரகசியம் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த இளமையில மற்ற சுகமான நாட்கள்ல யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பாக நல்ல பயிற்சிகளை பெற்று நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணி உடலை பாதுகாத்து பராமரித்து கொண்டால் அதற்கு ஏற்ற விதமான தாக்கத்தை, மறுதாக்கத்தை, அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை உடல் கொடுக்கும். அதற்குரிய கிருபை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா நாங்க எங்களோட உடலை அவருடைய ஆலயமாகிய உடலை அவர் சொல்றது போல நல்ல ஆலோசனை காத்துக்கொண்டு அப்பியாசிக்காவிட்டால் சிறிய நோய்கள் கொடியங்களை விழுத்துவிடும். ஆகவே வேக்சின் மட்டுமல்ல, உண்மையான எங்களுடைய பாதுகாப்பு என்னவென்று சொன்னால் நல்ல தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட நல்ல ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான உணவு திட்டம், உடற்பயிற்சி திட்டம், சூரிய வெளிச்சம், சுத்தமான காற்று, மன விசுவாசமுள்ள வாழ்வு, இவ்விதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா ஒருவன் சத்தத்தை கேட்டு அதன்படி அதை கை கொண்டால் நான்
அவனுக்கு காத்து எகிப்தியருக்கு உண்டு பண்ணிய நோயை உண்டு பண்ண விட மாட்டேன் என்றால் என்ன? அவருடைய உடலுக்குரிய ஆரோக்கியத்துக்குரிய ஆலோசனைகள், ஆவிக்குரிய ஆலோசனைகள், ஆத்துமாவுக்குரிய ஆலோசனைகள் என்பதை மனதுக்குரிய காத்து கொள்ளும் பொழுது எங்களுடைய உடல் அவருடைய வேலையை நாங்கள் முடிக்கும் மட்டும், அவரை சந்திக்க மட்டும் தாக்கு பிடிக்கக்கூடிய கிருபையை வல்லமையை அவர் கொடுத்து கொண்டிருப்பார். இதைவிட இதுதான் இது ஒரு ஆரம்பமான ஒரு ஓப்பனிங் மேட்ச், ஒரு ரிஹர்சல். இதைவிட பெரிய தாக்கம் நடக்க போகிறது. இப்ப நாங்க சின்ன ஒரு நடப்பயணத்துக்கு நின்று பிடிக்க முடியாவிட்டா எப்படி பெரிய ஓட்டப்பந்து நின்று பிடிக்க போறோம்? இது ஆச்சரியமான காரியம் அல்ல. முன்குறித்தவர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரத்தை மீறி வழியில போக இல்லை. ஆனா நாங்க இந்த நாட்கள்ல அந்த ஆரோக்கியத்தை ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேணும். அதன்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் கடந்த காலத்துல எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல, புரொஃபசர் ஐயா கற்றுக் கொடுத்தது போல, ஒருவன் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு காத்து கொண்டால் எகிப்தியருக்கு, உலகத்தாருக்கு உண்டு பண்ணிய நோய்களை நான் உங்களுக்கு விட மாட்டேன். அவ்விதமாக வந்தாலும் கூட அதுக்குரிய கிருபையை, பலத்தை எங்களுக்கு கொடுப்பார். அவ்விதமாக ஒருவேளை மரித்து போனாலும் கூட அவர் எங்களை உயிரோடு திருப்புமா மீண்டும் புதிய உடலோடு எழுப்புவார். இதைவிட உண்மையான பாதுகாப்பு கிடையாது. இதை பற்றி இன்றைக்கு நாங்க கொஞ்சம் படிச்சு பார்க்க போறோம். Amen. Praise the Lord. Okay, you can continue. Thank you. Thank you, Professor ஐயா. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆழமான டீச்சிங் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நிறைய விஷயம் கற்றுக்கொண்டோம். அதாவது எப்படி பவுல் கூடி ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக, பாவியாக இருந்து ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றப்பட்டு அதிலே வளர்ச்சி அடைந்தாலும் கூட அவர் தாழ்மையோடு தன்னை வெளிப்படுத்தினாரு, உண்மையை ஒத்துக்கொண்டாரு, தன்னை கண்டுபிடித்தாரு, தேவனுக்குள் ஆய்வு செய்தாரு. தேவனுடைய கிருபை அதிகமா வெளிப்பட்டது. இந்த காரியங்கள் எங்களுக்குள்ளும் வெளிப்பட்டால் பவுலுக்குள் செயல்பட்ட காரியங்கள் எங்களுக்கும் செயல்படும் படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். இன்று நாங்க ஆண்டவருடைய கிருபைக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் பிரமாணத்துக்குள்ளும் எங்களை காத்து கொள்ளும் பொழுது தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்வை வாழலாம். அவ்விதமாக அதை நாங்க காத்து கொள்ளாவிட்டா, காப்பாற்றி கொள்ளாவிட்டா நாங்கள் மனநோய்க்கு உள்ளாவோம், உடல் நோய்க்கு உள்ளாவோம், ஆவிக்குரிய நோய்க்கு உள்ளாவோம். இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். தேவனை மையமாக அவரை ஆளுகை செய்ய அனுமதிக்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவர் நடக்க அனுமதிப்பாரு. தயவு செய்து எங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண உதவி செய்யுங்க ஹோஸ்ட். அப்பதான் நான் ஷேர் பண்ணலாம் காரியங்களை. ஹோஸ்ட் பெர்மிஷன் வரவில்லை. ஹோஸ்ட் டிசேபிள் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் ஷேரிங் வருது. நீங்க ஹோஸ்ட் வந்து ஷேர் பண்ண அனுமதிக்க வேணும் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு. எஸ், தேங்க்யூ. ஆண்டவரை முதன்மையாக வைக்காவிட்டால், அவரை ஆளுகை செய்யாவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இன்று மனிதனுடைய அநேகருடைய வாழ்வு இவ்விதமாக காணப்படுகிறது. என்ன மனிதன் இவன்? செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து உழைக்கிறான். பிறகு ஆரோக்கியத்தை மீட்பதற்காக தான் உழைத்த செல்வத்தை எல்லாம் செலவழி செய்து அளிக்கிறான். எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை எண்ணி வீணடிக்கிறான். பின்பு எதிர்காலத்தை அடைந்த பின்பாக தன் கடந்த காலத்தை நினைத்து அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அதன் பின்பு மரணிக்கவே போவதில்லை என்பது போல ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து சிந்தித்து பேசுகிறான்.
வாழவே இல்லை என்பது போல மரணித்து போய்விடுகின்றார். இதுதான் ஒரு மனிதன் தேவனை முதன்மையாக அவரை ஆளுகை செய்யாமல், அனுமதிக்காமல், சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், மறுபடியும் பிறக்காமல், பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு இடம் கொடுக்காமல் வாழும் பொழுது இவ்விதமாகத்தான் ஒருவருடைய வாழ்க்கை வாழவே இல்லை என்பது போல முடிந்துவிடும், மறைந்துவிடும், மரணித்துவிடும். செல்வத்தை நாங்கள் கல்வி செல்வம் அல்லது பொருள் செல்வம் அல்லது வீட்டு செல்வம், சகல செல்வங்களை சம்பாதிப்பதற்காக எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் அடமானம் வைத்து உழைக்கிறோம். அதை நாங்கள் கணக்கெடுப்பதில்லை. அந்த ஆரோக்கியம் ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை, அந்த சத்தியத்தை, பிரமாணத்தை நாங்கள் காத்துக்கொள்ள விரும்புவதில்லை, அலட்சிய பண்ணி விடுகின்றோம். ஆனால் உழைத்த கொஞ்சம் செல்வம் சேர்ந்த பின்பாக திடீரென்று நாம் உணர்கின்றோம், ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம். டயபெட்டிக், ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், கொரோனா, கோவிட், ஸ்ட்ரோக். இப்ப என்ன? அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் மீட்பதற்காக உழைத்த செல்வத்தை எல்லாம் எடுத்து ஊற்றி அதை கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்க பார்க்கிறோம். ஆனா ஆரோக்கியத்தை இழந்த ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. அதே வேளையிலே நாங்க எதிர்காலத்தை எதிர்காலத்தை ஏக்கத்தை எண்ணி நிகழ்காலத்தை நாங்க வாழ்றதில்லை, மகிழ்ச்சியாக நாங்கள் பயன்படுத்துவதில்லை. நாங்க எங்களோட உள்ளங்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை, ஒவ்வொரு நேரங்களை ஆண்டவரோட பகிர்ந்து கொள்வதில்லை, மற்ற மக்களோட எங்களோட அன்பை நேசிப்பதில்லை, கொடுப்பதில்லை. அப்ப எதிர்காலத்தை மனதில் வச்சு நாங்கள் நிகழ்காலத்தை வீணாக்கி போடுகிறோம். பிறகு நாங்க எதிர்காலத்துல அடைந்து விட்டு ஒரு 60, 70, 80 கொடுக்கப்பட்டால் அடைந்து, நாங்க 30 வயதுல எப்படி இருந்தோம், 20 வயதுல எப்படி இருந்தோம், 10 வயதுல எப்படி இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம் என்று அதை நினைச்சு கவலைப்படும். அங்க வாழவும் இல்லை, அங்க அனுபவிக்கவும் இல்லை, எங்களை அப்பியாசிக்கப்படுத்தவும் இல்லை, தேவனை தேடவும் இல்லை, மற்றவரை நேசிக்கவும் இல்லை. நாங்க கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படுறோம், அதை பற்றி பேசுறது. பிறகு திடீரென்று நாங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்க மரணிக்கவே மாட்டோம், இப்படியாக இருக்க போகிறோம் என்று சொல்லி பெரிய வீரியமான வார்த்தைகளை, அறியாமை வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்போம். திடீரென்று எங்களுக்கு மரணம் எங்களை குறுக்கிட்டு விடும். ஏனென்றால் மரணம் எங்களோட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து காணப்படுகிறது. திடீரென்று மரணம் எங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, எங்களை ஜீவ சுவாசம் எங்களை விட்டு பிரியும் பொழுது, மண்ணானது உடம்பானது மண்ணுக்கு திரும்பும் பொழுது, எங்களோட பெயர் மறக்கப்பட்டு போகும் பொழுது, எல்லாரும் அன்புகள் அற்றதாக மாற்றப்படும் பொழுது, வாழவே இல்லை என்பது போல நாங்கள் மரணித்து விடுகின்றோம், மறக்கப்பட்டு விடுகின்றோம். இதுதான் வாழ்க்கையா? இதுதான் மனிதனா? இவ்விதமாகத்தான் வாழ படைக்கப்பட்டோமா? இல்லையே இல்லை. இதுவல்ல வாழ்க்கை. தேவன் இல்லாவிட்டால் இந்த வலைக்குள் ஒவ்வொரு மனிதனும் சிக்கிக் கொள்ளுவார். தேவனை முதன்மையாக, பரிசுத்த ஆவியானவர் முதன்மையாக, அவருடைய வார்த்தைகளை முதன்மையாக, அவருடைய வார்த்தையின்படிதான் அண்ட சராசரங்களும், எல்லா சுவாசங்களும், உயிர்களும், ஜீவ நாடிகளும், உயிர் நாடிகளும் உருவாக்கப்பட்டன. அதன்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆள்கைக்கு இடம் கொடுக்காவிட்டால் நாங்கள் இவ்விதமாக என்ன மனிதன் இவன், வாழவே இல்லை என்பது போல மரணித்து போய்விடுவோம், மறக்கப்பட்டு போய்விடுவோம், ஏமாற்றப்பட்டு விடுவோம். ஆனாலும் ஒரு நல்ல செய்தி உண்டு. ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். நாங்கள் உண்மையிலே நாங்கள் மாற வேண்டும் என்று எண்ணினால், எந்த கணம் வேண்டுமானாலும் நானும் நீங்களும் எங்களுடைய எண்ணங்களை, தேவனுக்குரிய எண்ணங்களை, படைத்தவருக்குரிய எண்ணங்களை எங்கள் உள்ளத்திலே அனுமதித்து அவரை ஆளுகை செய்ய வைத்து எங்களுடைய வாழ்க்கையை தற்காலிகமான வாழ்விலிருந்து நித்தியமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும், கருத்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அழிவுக்குரிய உடலிலிருந்து அழியாமை தடுத்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் வாழவே இல்லை என்றது போல மரித்து போய்விடுவோம். இது ஆழமான ஆண்டவர் சொல்லுகின்ற வெளிச்சங்கள். என இளமையிலே தேவனை நாங்கள் தியானிக்கும் பொழுது, அவரை அனுமதிக்கும் பொழுது, அவரை எங்களுக்குள்ளே நேசிக்கும் பொழுது, அந்த நேசத்தினால்தான் இந்த வெளிச்சம் எங்களுக்கு பிறக்கும். இந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நாங்கள் வாழவே இல்லை என்பது போல மரணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு நாங்கள் போய்விடுவோம். ஆண்டவர் நல்லவர் மீதும் தீயவர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகின்றார்.
நீதி உள்ளவர் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பொழியப்படுகின்றார். இந்த சூரியன், இந்த மழை ரெண்டும் சேர்ந்து தாவரங்களை வளர பண்ணுகின்றது, உயிர்களை காப்பாற்றுகிறது, உயிர்களை அந்த உயிரோட்டத்தை உண்டு பண்ணுகின்றது. இந்த ஆக்சிஜன் வட்டத்தை சுழற்சியை, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் டை ஆக்சைடு அந்த வட்டத்தை அது செயல்படுத்துகிறது. இதன் மூலமாகத்தான் இந்த உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. நாங்கள் சூரியன் உதிப்பதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை, மழை பொழிவதை பொருட்டாக எண்ணுவதில்லை, ஆக்சிஜனை நாங்கள் சுவாசிப்பதை உள்வாங்கி வெளிவிடுவதில் நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை, அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதில்லை, அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதில்லை. எங்களுடைய இருதயம் இதை இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக எண்ணுவதில்லை. ஆனால் இன்று கொரோனா COVID-19 உலகம் முழுவதும் தாக்கும் பொழுது எல்லா இடமும் ஆக்சிஜன் காணப்படுகிறது, காற்று காணப்படுகிறது, சூரியன் காணப்படுகிறது, தண்ணீர் காணப்படுகிறது என்று அந்த ஆக்சிஜனை இங்க இருந்து மூக்கில இருந்து இங்க அனுப்பி உள்ளுக்குள்ள அனுப்புறதுக்கு இந்த ஹை பிரஷரான ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், இந்த ஹை கன்சன்ட்ரேஷன் ஆக்சிஜன் தேவை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகமான நாட்களிலே இந்த ஆக்சிஜனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆக்சிஜன், அந்த வாயுவுக்கு, அந்த காற்றுக்கு, அந்த சூரியனுக்கு, அந்த வெளிச்சத்துக்கு அதை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியாக, நேசமாக, மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார், ஆரோக்கியத்தை மென்மேலும் கொடுத்திருப்பார். நல்ல ஆரோக்கியமும் நல்ல பலமும் உடலிலே இருக்கும் பொழுது அங்க இம்யூன் சிஸ்டம், எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது கொரோனா வந்தாலும் கூட திருப்பி அடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் உண்டு பண்ணி கொண்டிருப்பார். அதை நாங்கள் தவற விட்டு இந்த குறித்த கிருபையின் நாட்களிலும் சத்தியத்தின் நாட்களிலும் சுகமான நாட்களிலும் அந்த கிருபையையும் சத்தியத்தையும் அவர் கொடுத்த அந்த தகுதியான சுத்தமான காற்று, சுத்த வெளிச்சம், நல்ல மழை, உடல் பயிற்சியின் நாட்கள், நல்ல உணவு வகைகள், ஞானங்கள், அறிவுகள் எல்லாத்தையும் தவற விட்டு அந்த ஒரு நோய் வந்த பின்பாக நாங்கள் கதறுவது, ஐயோ எங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை என்று கதறுவது ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த பூமி உருண்டை முழுவதும் ஆக்சிஜன் காற்றினாலே நிரப்பி ஓட விட்டிருக்கின்றார். அதை வெளியிலே போகாதபடிக்காக மூடி ஒரு ஓசோன் லேயர் O3 என்று சொல்லுவாங்க, அதை மூடிய வச்சிருக்கிறார். இவ்விதமாக அந்த பூமி உருண்டையை சுற்றி வைத்திருக்கின்றார் மூடி. இந்த ஆக்சிஜன் போகாதபடிக்காக, வெளியில போகாதபடி, நாங்கள் சுவாசிப்பதற்காக, நாங்கள் உள்வாங்குவதற்காக, நாங்கள் அவரை அறிவதற்காக, அவரை போல மாறுவதற்காக, மற்றவரை நேசிப்பதற்காக, இந்த உடல் அழிவுக்குரிய அழியாமை தரித்துக் கொள்வதற்காக, சாவுக்குரிய உடல் சாவாமை தரித்துக் கொள்வதற்காக, நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக, நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே போகிறேன் என்று உணர்ந்து கொள்வதற்காக, இந்த பூமியிலே நமக்கு என்ன வேலை என்று நாங்கள் எங்களை ஆய்ந்து கண்டுபிடிப்பதற்காக, நான் யாருடையவன் என்று நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக, என்னுடைய தகப்பன் யாரு, இதை உண்டு பண்ண யாரு என்று கண்டுபிடிக்கும்படியாக இந்த காரியங்களை ஆண்டவர் நல்லவர் மீதும் தீயவர் மீதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எங்களுடைய இருதயம் அதை உணர்வதில்லை. எங்களுடைய இருதயம் உணராத படிக்கு அது எங்களை தவிச்சு கொண்டு நாங்க அதை மூடி இருப்போம், அதை அசட்டை பண்ணிப்போம். ஆனா அந்த ஆக்சிஜன் இங்க இந்த ஆக்சிஜன் எல்லா இடம் இருக்குது. அந்த வாட்டர் எவ்ரிவேர், நோ வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். அதே போல ஆக்சிஜன் எவ்ரிவேர், நோ ஆக்சிஜன் ஃபார் பிரீதிங் என்று சொல்றது போல இன்று ஆக்சிஜன் எல்லா இடத்திலையும் காணப்பட்டாலும் இன்று உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால்தான் இன்று அந்த COVID-19 மரணங்கள் உண்டு பண்ணப்படுகின்றன. COVID-19 அந்த வைரஸ் மனிதனை கொல்வதில்லை. எங்களுடைய உடல் அதை எதிர்ப்பதற்காக உண்டு பண்ணுகின்ற ஒரு படலம், அந்த படலம் தான் எங்களுடைய ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள போக விடாம தடுக்கிறது. அதை உடைப்பதற்காகத்தான் ஹை பிரஷர், ஹை கன்சன்ட்ரேஷன் ஆக்சிஜன் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களில், சத்தியம் உள்ள நாட்களில், இளமையான நாட்களில் இன்று அதை அபியாசித்திருந்தால் அதுக்கு தாக்கு பிடிக்க கூடிய வகைமையான வல்லமையை கிருபையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள்
மிக மிக முக்கியமான நாட்கள் எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் பரீட்சிக்கப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள். பரீட்சிக்கப்பட்டு யார் உண்மையான கோல்ட், ஆறு பொய்யான கோல்ட் அறிந்து கொள்வார்கள். ஆறு உண்மையான டைமண்ட், பொய்யான டைமண்ட் அறிந்து கொள்வார்கள். யார் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இல்லாத அறிந்து கொள்ள முடியும். இந்த பாருங்க, இன்று நடந்த காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இதை பார்க்கும் பொழுது இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்த காரியம். இது டெல்லியில் என்று நடந்த காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறது. The gurgle giving life, and they came from miles away to get it. For many it's a race that they're losing, the race to find oxygen before coronavirus overwhelms them. Quickly he's shouting. They know every minute counts. The narrow street outside this Sikh temple in East Delhi is crowded with vehicles, full of sick and dying people. Desperate people gasping for air, for oxygen that the hospitals can't provide. Is this the only place that you can get oxygen? This is the only place in the mission field where we are getting oxygen. I heard that government is providing supply after some time, but till now this is the place where we are getting. Many tell us they've been turned away by several hospitals before reaching here. No one seems able to help these people, and some just don't make it in time. He's died, he tells us. ஆண்டவர் ஆக்சிஜன் கொடுத்ததை மறந்து விட்டார்கள். பூமி முழுவதையும் அதை சுற்றுவிக்கிறார், மறந்து விட்டார்கள். சூரிய வெளிச்சத்தையும் அந்த மழையை உண்டு பண்ணி தாவரங்களை வளர விட்டு தாவரங்கள ஊடாக இந்த ஆக்சிஜனை வந்து புதிதாக்குறதை மறந்து விட்டார்கள். அந்த நன்றியை மறந்து விட்டார்கள். அவருடைய இருதய ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை மறந்து விட்டது. ஆனாலும் இன்று ஆக்சிஜனுக்கு வந்து கவர்மெண்ட் அல்லது மற்ற நாடுகளை பார்த்திருக்கிறார்கள். அது அல்ல காரியம். ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழும்படியான ஒரு ஜீவ வாழ்க்கை, ஒரு அருமையான காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இவ்விதமாக நானும் நீங்களும் உருவாகக்கூடும். பாருங்க எப்படி இவர்களுக்கு பெரிய நோய் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து மூளைக்கு போகாவிட்டால் அந்த உறுப்பு மூளை வந்து படிப்படியாக செயலிழந்து விடும். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, நாங்க வந்து இந்த இதை விட அதிகமான தொற்று நோய்கள் வரப்போகிறது. இது ஒரு சாதாரணமான ஒரு வெள்ளோட்டம். ஆனால் தேவனுக்குள் நாங்கள் அவருடைய வாய்ப்புகளை நாங்கள் நன்றியோடு நேசத்தோடு பயன்படுத்தி நாங்கள் உடலுக்குரிய காரியத்தை காத்து கொள்ளும் பொழுது, அவருடைய பிரமாணத்தை காத்து கொள்ளும் பொழுது உடல் சுகம் கிடைக்கும். அதை மீறும் பொழுது உடலுக்குரிய நோய் கிடைக்கும். அதே போல மனதுக்குரிய பிரமாணத்தை காத்தும் பொழுது நல்ல தெளிவான சந்தோஷமான ஒரு மனம் கிடைக்கும். இல்லாவிட்டால் மனநோய் உண்டாகும். அதே போல ஆவிக்குரிய பிரமாணத்தை நாங்கள் காத்து கொள்ளும் பொழுது ஒரு ஆண்டவருக்குரிய பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும், எங்களுக்கு உண்டாகும். இல்லாவிட்டால் எங்களுக்குள் ஒரு பாவத்துக்குரிய ஒரு பாவ வாழ்க்கை உண்டாகும். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் பிரமாணத்தினாலும் கற்பனையினாலும் நிறைந்து காணப்படும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய செயல்பாடுகளை, தெய்வத்தின் செயல்பாடுகளை நாங்கள் காணலாம். நன்றியுள்ளவனாக வாழலாம். அந்த கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது யுத்த நாட்களிலே யுத்தம் செய்யும்படியான பலத்தை, பராக்கிரமத்தை, கிருபையை எங்களுக்கு கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தீங்கு நாட்களிலே எதிர்த்து நிற்கவும், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் உங்களுக்கு பலத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். Asking. India's grim statistics keep on rising. They're promising free vaccinations for all, but in this, one of the world's biggest vaccine manufacturing nations, only around 2% of Indians are fully inoculated. And the surge in இன்று உங்களுக்கும் எனக்கும் இதை படிக்கும்படியும் இதை கற்றுக்கொள்ளப்படியும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி உடலுக்குரிய அவருடைய பிரமாணத்தில் காத்து வளர்ந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அப்பியாசிக்க வேண்டும்.
ஆவிக்குரிய பிரமாணத்திலே காத்து வளர்ந்து அதில் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும், வளர வேண்டும். அதே மாதிரி சிந்தைக்குரிய பிரமாணத்திலே நாங்கள் காத்து கொண்டு அதில் வளர்ந்து நாங்கள் எங்களை அப்பியாசிக்க வேண்டும், அதிலே பிரகாசிக்க வேண்டும், அவரை ஆளுகை செய்ய வேண்டும். இதையெல்லாம் அவருடைய அந்த வல்லமை, இந்த சுத்தமான காற்று, சூரிய வெளிச்சம், அந்த நல்ல தண்ணி, மற்றும் நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகள், அநேகமான சாட்சிகள் உலகம் உண்டான காலம் மட்டும் எங்களுக்கு தெளிவாக காணப்படுகிறது. அவருடைய அன்பின் செயல்பாடுகள் வெளிப்படுகிறது. நானோ நீங்களோ அதுக்கு எங்களுக்கு தெரியாது என்று சாக்கு போக்கு சொல்ல மனம் இடமில்லை. ஆனா எங்களுக்கு அதை கேட்கவோ படிக்கவோ ஆராயவோ ஒப்புக் கொடுக்கவோ மனம் இல்லை. அதுதான் எங்களுடைய பிரச்சனை. இதை நாங்க இப்பொழுது வருமுன் காப்பதுதான் ஞானம். அதாவது ப்ரிவென்ஷன் பெட்டர் than கியூர். இந்த வைரஸ் போல எத்தனையோ வைரஸ் எல்லாம் நடக்க போகுது, பாக்டீரியாஸ் எல்லாம் வரப்போகிறது. இதை விட பூமியில் பல மாற்றங்கள் நடக்க போகிறது. அதை விட வானமண்டலத்தில் பல மாற்றம் நடக்க போகிறது. இவற்றுக்கெல்லாம் தாக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாளிலே நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டால் எங்களை ஆண்டவருடைய பிரமாணத்தின்படியும் கிருபையின்படியும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அதை கற்றுக்கொண்டு அவரை ஆளுகை செய்ய அனுமதிக்கும் பொழுது அவர் இதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நாங்கள் இதை சாக்கு போக்கு சொல்ல ஒரு வழி ஒரு 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 காரணம் உண்டாகாத எங்களுக்குள்ளே. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரிக்காமலும் தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த காரியத்தை ஆண்டவர் பூமி பிறக்கப்பட்ட நாளிலிருந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய காரியத்தினால் எல்லாம் நடக்கிறது காண்பிக்கிறார். ஆனால் எங்களுக்கு தாழ்மையோடு இதை அவர் நன்றி சொல்லவோ மகிமைப்படுத்தவோ அவரை ஸ்தோத்திரிக்கவோ அவருக்கு முதன்மையை ஒப்புக் கொடுக்கிறது மனம் இல்லை. இதனாலே எங்களுடைய சிந்தனை வீணாகும் பொழுது நாங்கள் ஆக்சிஜன் எல்லாவிடம் கொடுக்கப்பட்டும் நாங்கள் ஆக்சிஜன் நாங்கள் அலைந்து திரிகின்றோம், நாங்கள் கூக்குரல் போடுகின்றோம். இதைவிட பெரிய காரியம் நடக்க போகிறது. இன்று அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்போமானால் அவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வழியின்படி எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், உடலை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆத்மாவை ஆயத்தப்படுத்த வேண்டும், உணவு வகைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், உடல் பயிற்சியை ஆயத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த வேண்டும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், எங்களை தெரிந்த நண்பர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவ்விதமாக நோய்கள் தாக்கினாலும் கூட அதை வெற்றி கொள்ளக்கூடிய பலத்தை, பராக்கிரமத்தை, ஞானத்தை, வழி அவர் உண்டு பண்ணுவார். ஏனென்றால் அவ்விதமாக அவர் ஒப்பு கொடுத்தாலும் கூட திருப்பமாக எழுப்புவார். இந்த வெளிச்சம் தான் எங்களுடைய பெரிய ஒரு மகத்தான ஒரு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை விட பூமியிலே எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு கிடையாது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உங்களுக்கு மனதில்லாத இந்த படியினால் தகாதவைகளை செய்யும்படியாக அவர்களை தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பார். கேடான சிந்தனை என்னன்னு சொன்னா, நாங்க உண்மையான அந்த படைச்சவரையும் இதை கொடுத்தவரையும் பூமியை உண்டு பண்ணினவரையும் உடலை உண்டு பண்ணியவரையும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறவரையும் இருதயத்தை துடிக்க வைக்கிறவரையும் ரத்தத்தை ஓட வைக்கிறவரையும் எங்களோட மூளையை செயல்பட வைக்கிறவரையும் காற்றை உள்வாங்கி வெளிவாங்க அவரை மறந்து விட்டோம். அவருடைய வழிகளை நாங்கள் விட்டு விலகி போனோம். அவருக்கு நாங்கள் நன்றி கொடுக்காமல் போனோம். அவரை நாங்கள் கீழ்ப்படியாமல் போனோம். அவ்விதமாக நடக்கும் பொழுது எங்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக நலிவடையும். எங்களுக்குள்ளே பயம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் சோர்வு உண்டாகும், மனதிலே நோய் உண்டாகும், ஆத்மாவிலே சோர்வு உண்டாகும் பொழுது என்ன நடக்க ஆண்டு சொல்லுகின்றார், அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பார். அப்ப நாங்க அவர் உதவி செய்யல, இவர் உதவி செய்யல, அந்த நாடு உதவி செய்யல, என்ன சொல்றது, அரசாங்கம் உதவி செய்யலன்னு சொல்லி கொண்டிருப்போம். ஆனா பிரச்சனை எங்க என்னன்னு சொன்னா, ஆண்டவரான் எங்களுடைய துணை, அவரான் எங்களுடைய கேடகம், அவரான் எங்களுடைய உதவி, அவரான் எங்களுக்கு இந்த பூமியினுடைய கொடுத்தவர், உடலை கொடுத்தவர். அவர்கிட்ட நாங்க போகாம நாங்க உலகம் முழுக்க ஓடிக்கொண்டிருப்போம். இதனால் என்ன நடக்கும் சொன்னா, எங்களுக்கு ஒரு டிபேஸ், ஒரு அப்நார்மலான மென்டல் சிக்னஸ், மனவியாதிகள், மன வியாகுலங்கள், மன சோர்வுகள், மன பயங்கள், மன கலக்கங்கள் உண்டாகும். தேவனுடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுக்காமலும் பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுக்காமலும் மறுபடியும் பிறக்காமல் இருக்கும் பொழுது நாங்கள் இது தப்பிக்கவே முடியாது. தேவன் சொல்லுகின்றார்,
நான் தான் உன்னை உண்டு பண்ணியவர், எனக்கு முதலிடம் கொடு, என்னுடைய வார்த்தையின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு, என்ன பரிசுத்த ஆவியை அனுமதி. நீ எவ்விதமான ஒரு பாவியாக இருந்தாலும், ஒரு நம்பிக்கையற்றவனாக இருந்தாலும் உன்னை நான் கட்டி எழுப்புவேன், உன்னை நான் கட்டி அணைப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன். இத பாருங்க, இத ஒரு ஆள் ஒரு மனம், எங்களுடைய மனம் ஆண்டவருடைய உண்மையுள்ள, நேர்மையுள்ள, உயர்வான, மகிழ்ச்சியான, சத்தியமுள்ள, நித்தியமுள்ள, அவருக்கு பிரியமான சிந்தனைகளை சிந்திக்காவிட்டால் எங்களுடைய சிந்தனை மனதுல சிக்னஸ் உண்டாகும், மனநோய் உண்டாகும். இதுக்கு மருந்துகளை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு அமுக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தொடர்ச்சியாக நோய் வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் ஒரு மரத்தினுடைய வேரை அறுக்காவிட்டால், அந்த வேரோடு பிடுங்காவிட்டால் அந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல மனநோய்க்குரிய அந்த வேரை நாங்கள் பிடுங்காவிட்டால் மனநோய் வந்து கொண்டிருக்கும். இவ்விதமாக ஒரு ஆண்டவருடைய வெளிச்சம் இல்லாதவர் எவ்விதமாக மனநோய்க்கு உள்ளாகின்றார் என்று பார்க்க போகிறோம். This is Joseph. His mind is constantly racing, and it's racing with negative thoughts. அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், ஆனா அது இருந்தால் போனார், ஆலயத்துக்கும் போய் வரலாம், அது மட்டும் போதாது. அவர் வேதாகமம் படிக்கலாம், அது மட்டும் போதாது. அவர் பாட்டும் பாடலாம், அது மட்டும் போதாது. ஆனா ஆண்டவருடைய சிந்தனையை ஆண்டவருடைய கிருபையோடும் சத்தியத்தோடும் ஆளுகை செய்ய அனுமதிக்கும் பொழுதுதான் இந்த மன மடிவுகள், மன புரள்வுகள், மன சோர்வுகள், மன துக்கங்கள், சஞ்சலங்கள் எங்களை விட்டு முழுமையாக படிப்படியாக அகற்ற முடியும். இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக எங்களுக்குள்ளே பெரிய ஒரு ரேஸ் மாதிரி, அதாவது நீங்க ட்ரெட்மில்னு சொல்லுவீங்க, நீங்க வீட்டுக்கு இருந்து கொண்டு அதை ஓடிக்கொண்டிருக்கலாம். அதே மாதிரி உங்களோட மனதுக்குள்ள அந்த தொடர்ச்சியான எதிர்மறையான எண்ணங்கள், the negative thoughts, persistent recurrent negative thoughts எங்களுக்கு மனதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். இவ்விதமான நெகட்டிவான தாட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன, எவ்விதமாக ஒருவன் சிந்திக்கிறானோ அவ்விதமாக ஆவான். அந்த சிந்தனைகள் எங்களை படிப்படியாக எங்களோட நியூரோன்ஸ் எங்களை ஒரு சோர்வுக்கு உள்ளாக்கும், ஒரு நெகட்டிவ் வேவ்ஸை உண்டு பண்ணும். அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் என்ன செய்யணும், பிழையான ஹோமோன்ஸை உண்டு பண்ணும். அந்த ஹோமோன்ஸ், அந்த நியூரோன்ஸ் ரெண்டும் இணையும் பொழுது பிழையான அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உண்டாக்கும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உண்டாக்கும் பொழுது, அந்த ஹோமோன்ஸ் உண்டாகும் பொழுது எங்களுக்குள்ளே பிழையான உடல் செயல்முறைகள், மனச்சோர்வுகள், மனப்பிறழ்வுகள் உண்டாகும். தயவு செய்து அந்த மைக் சைலண்ட்ல போடுங்க. He worries about everything, from saying the wrong thing to a friend, to wondering if he will lose his cell phone, to questioning if he is eating healthily enough. He also thinks about the bigger problems, like if his daughter is safe at school, or how to make sure that she has a good future. அவர் ஆண்டவரை முதன்மையாக ராஜ்யத்தை நிதியும் தேடாவிட்டால் சிறிய சிறிய ஒரு நாளாந்த காரியம் கூடி பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணும். அவர் நினைச்சு கொள்ற அவர்தான் எல்லா உலகத்தை ஆள்றது மாதிரியும், அவரான் சுவாசத்தை கொடுக்கறது மாதிரி, அவரான் இதை துடிக்க வைக்கிற மாதிரி நினைச்சு கொண்டு எல்லாவிட்ட மனதுக்குள்ள திருப்பி சிந்திச்சு மனதை மனப்பிரமையால ஒரு கற்பனையால் நிரப்பி கொண்டு இருப்பார். கற்பனை தொடர்ச்சியாக அந்த கற்பனை மனநோயாக மாறும். தேவனுடைய வழிகள் அல்ல, அவருடைய அன்பான வழிகள், அவருடைய கிருபையான வழிகள், நித்தியமான வழிகள், சத்தியமான வழிகள், அதன்படி காத்து கொள்ளாவிட்டால் மனநோயை நாங்கள் வேரோடு பிடுங்க முடியாது, வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா. These may seem like typical worries that everyone has, but for Joseph they consume his life and he is in constant anxiety and fear. தொடர்ச்சியான பயமும், அவருடைய anxiety, அவருடைய மன கலசம், ஒரு புலவு உண்டு பண்ணு கொண்டே தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கும். Caroline also worries quite frequently. She is in a high-stress job that அது மட்டுமல்ல, பெரிய ஹை ப்ரொஃபஷனல், நல்லா உலகத்துக்குரிய படிப்புகளை படிச்சிருந்தாலும் பரலோகத்துக்குரிய தேவனுக்கு பிரியமான கல்வியை கற்று அவரை ஆளுகை செய்யாவிட்டால், அவங்க உடுப்புகளை போட்டு நடந்து கொண்டிருந்தாலும், வெளியில நாகரிகமாக காணப்பட்டாலும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, ஒரு டென்ஷனாக, ஒரு சோர்வடைந்தவனாக, மனப்பிறழ்வுள்ளவனாக காணப்படுவார்கள். a lot of her time. She is also a parent. The worry and stress are natural,
But sometimes she becomes overwhelmed and breaks down, becoming ill for a short period of time. தன்னை மட்டுமல்ல, தன்னையும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் படிப்படியாக செயல்பாடுகளை மந்தமடை, குழப்பமடை. அது மட்டுமல்ல, வெறும் முக்கியமான இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும் போது சிறிய ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ அல்லது எந்த நோய்களும் இலகுவாக அவரை தாக்கிவிடும். உதாரணமாக, ஒரு நாடு பலவீனமாக காணப்படும் பொழுது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் ஒரு ஒரு நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு காணப்படும் பொழுது ஒரு வறிய நாடு கூட அந்த நாட்டை வெற்றி கொண்டு அவர்களை ஆட்கொள்ள முடியும். இதே போலதான் எங்களுடைய உடல், எங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், அந்த மென்டல் ஃபேக்டர்ஸ், எங்களுடைய டிப்ரெஷன் ஃபேக்டர்ஸ், அதனால நாங்க இருக்கும் பொழுது எங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பலவீனம் அடையும். இம்யூன் சிஸ்டம் பலவீனம் அடையும் பொழுது ஒரு சிறிய நோய்கள் கூடி உங்களை தாக்கம் அடையும். என்றால் நாங்க விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறோம், விழுந்து போன உடம்புல வாழ்கிறோம். நாங்க முழுமையாக இந்த பூமியிலிருந்து மீட்கப்படவில்லை. நாங்க வாழ்கிற உடம்பு கூடி விழுந்து போன உடம்பு தான், விழுந்து போன உலகம், விழுந்து போன மனிதர்கள், விழுந்து போன சிஸ்டம், விழுந்து போன அந்த நோய் கிருமிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க சுவாசிக்கிற காட்டிலே நிறைய நோய் கிருமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்குள்ள சரியான எதிர்ப்பு சக்தி இல்லாவிட்டால் சிறிய இந்த நோய்க்கிருமி கூடி எங்களுக்கு இடம் கண்டு மடம் கட்டி விடுவார்கள். அதுக்காக ஆண்டவர் சொல்கின்றார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், எல்லா காவலோடு இதயத்தை காத்துக் கொள்ளுங்கள், எல்லா ஆலோசனை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் எவ்விதமா சிந்திக்கிறீர்களோ அவ்விதமா ஆவீர்கள். நீங்களோட மனதுல பரலோகத்துக்குரிய தேவனுக்கு பிரியமான சிந்தனை காணப்பட வேண்டும், இயேசுவின் சிந்தனை காணப்பட வேண்டும். இந்த சிந்தனை மண்டலம் சரியாக இல்லாவிட்டால் அது உடல் நியூரோன்ஸை பாதிக்கிறது. நியூரோன்ஸ் எங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், தலையை பாதிக்கும். அந்த நியூரோன் சரியா பாதிக்கப்படும் பொழுது எங்களோட ஹோமோன்ஸை பாதிக்கும், எங்களுடைய கோர்ட்டிசோல், அட்ரினலின் பாதிக்கும். இந்த நியூரோன்ஸ், இந்த அட்ரினலின், இந்த கோர்ட்டிசோல் எல்லாம் பாதிக்கும் போது எங்களுடைய உடம்பு எல்லாவற்றையும் பாதிக்கும். இந்த எல்லாம் பாதிக்கப்படும் எங்களுடைய இம்யூன் சிஸ்டம், எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கும் பொழுது எங்களுடைய சிறிய கொரோனா அல்ல பாக்டீரியா, ஃபங்கஸ், எந்த நோய் வந்தாலும் எங்களோட உடம்பு தாக்கு பிடிக்காது. இதை நாங்கள் சரி செய்யாமல் எத்தனை வேக்சினா போட்டாலும் கூட எங்களுக்கு நோய் வந்து கொண்டுதான் இருக்கு. இங்க இந்த ஆணிவரை நாங்க சரிப்படுத்த வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் வார்த்தையின்படி செய்ய கவனமா இருப்பானால் நான் உலகத்துக்கு உண்டு பண்ணிய, எகிப்தியருக்கு வர பண்ணிய நோய்களை வரவிட மாட்டேன். அவ்விதமாக வந்தாலும் கூட அதை வெற்றி கொள்ளத்தக்க வலிமையை, ஞானத்தை, அது கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாரு. ஒருவேளைகள் சில வேளை ஆண்டவர் அனுமதியோடு மரிச்சு போனாலும் கூடி திருப்பமாக புதிய உடம்போடு எழுப்புவார். ஆகவே மரணத்தை தாண்டி உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. மரணத்துக்கு முன்பாக ஒரு பரிபூர்ணமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான போராட்டமாக இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு. இப்பொழுதும் எங்களுக்கு வாழ்க்கை உண்டு. இந்த நாட்களிலே எங்களுடைய சிந்தனை தேவனுக்கு அடுத்த சிந்தனையினாலே தரிச்சு கொள்ள வேண்டும். அவருடைய சாயலை, அவருடைய கற்பனைகளை, பிரமாணங்களை இயற்கையூடாக காணலாம். அவருடைய இயற்கையின் ஒவ்வொரு படைப்பினூடாக காணலாம், உடம்பினூடாக காணலாம், அவருடைய ஒவ்வொரு படைப்புகள் விசித்திரங்களூடாக காணலாம். இதன் மூலமாக அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி நன்றி கொடுத்தி அவருக்கு நன்றியாக இருந்து அவருடைய நன்றியினாலே attitude of gratitude அவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் எங்களுடைய சிந்தனை கூல் அண்ட் காம் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் எங்களுக்குள்ள வரும். அந்த ஹாப்பினஸ் வரும் பொழுது, ஜாய் வரும்போது, ஜாய் ஆஃப் த லார்ட் மை ஸ்ட்ரென்த், ஆண்டவருக்கு மகிழ்ச்சியா இருப்பது எனக்கு பலம் என்ற அந்த உறவு, அந்த உண்ணிய உறவு வரும் பொழுது எங்களுடைய ஹோமோன்ஸ் சரியான ஒரு அளவான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த அந்த எதிர்த்தாக்கு செய்யத்தக்க அந்த ஹோமோன்ஸ் சுரக்கும். அந்த ஹோமோன் சுரக்கும் பொழுது எங்களோட போன்ஸ் மேரோ சரியான நோய் எதிர்ப்பு சக்தி, WBC, RBC and neutrophils, macrophages, lymphocytes, அந்த எதிர்க்கிற சக்தியில் எங்களை உண்டு பண்ணும்போது எந்த நோய் வந்தாலும் எங்களோட உடம்பு தாக்கப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். ஏனென்றால் அவருடைய பிரமாணத்தின்படி காத்துக்கொண்டு அவரை ஆலயம் செய்யும் விடும் பொழுது எங்களுடைய உடல் அவருடைய ஆலயமாக மகிமையாக ஒளி வீசும்.
ஏனென்றால் எங்களுடைய உடல் அவருடைய ஆலயம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது, பரிசுத்தாவினாலே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டது. இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பரிசுத்தாவினாலே நாங்கள் பிறப்பிக்கப்பட்டு பரிசுத்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களை காத்து வளர்ந்து உணவுக்குரிய முறைகள், உடலுக்குரிய முறைகள், மனதுக்குரிய முறைகள், ஆவிக்குரிய முறைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வும் உங்களையும் எங்களையும் நாடி வரும். அவ்விதமாக இல்லாவிட்டால் அவருடைய மனம் பெரிய நெருப்பு போல பொறிகளை அனுப்பி கொண்டே இருக்கும். அதன் மூலமாக எங்களுடைய ஹோமோன்ஸ் ஒரு அளவுக்கு அதிகமாக அப்நார்மலாக சுரந்து கொண்டிருக்கும். இதனால உடம்பு தாக்கு பிடிக்காது, தசைகள் தாக்கு பிடிக்காது, போன்ஸ் மரம் தாக்கு பிடிக்காது. இதை பாருங்க. Imagine you're getting ready to race. The stress you feel makes your brain signal the adrenal glands to produce epinephrine, or adrenaline. Adrenaline increases your heart rate. As a result, more oxygen gets to your muscles. That makes your body ready to react. In a longer-term response to stress, the glands secrete cortisol. Cortisol promotes the release of energy, making you ready to race. Yes, இவ்விதமாகத்தான் ஆண்டவர்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மெக்கானிசம், இந்த உடம்புக்குள் நடக்கிற காரியத்தை எங்களை அறியும்படியாக உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். இதை நாங்கள் அறிய விருப்பம் இல்லாமல் இல்ல நாங்க இது மை கார் மை பெட்ரோல், எதையும் சாப்பிடுவோம், எதையும் குடிப்போம், எப்படி விருப்பம் சொன்னால் போராட்ட நாட்களிலே, நோய் நடக்கும் நாட்களிலே, தொற்று நோய் நடக்கிற காலங்களிலே, எங்களுக்கு சிறிய ஒரு உடல் காலநிலை வெதர் மாற்ற நடக்கிற காலத்திலே அல்லது சிறிய உடல் மாற்ற காலத்திலே எங்களோட உடம்பு தாக்கு பிடிக்காது, நின்று பிடிக்காது. நாங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது, ஆண்டவர் உறவாட முடியாது, அவரை அறிய முடியாது, அவரை போல மாற முடியாது, நாங்கள் மற்றவரை நேசிக்க முடியாது, அவருக்கு சாட்சியாக பிரகாசிக்க முடியாது. எங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும்போது எங்களோட மனம் சிந்திக்க முடியாம போய்விடும், எங்களோட உள்ளம் நல்ல நித்திர கொள்ள முடியாம போதும், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை உண்ண முடியாம போய்விடும், நாங்க ஒரு உற்சாகமா இருக்க முடியாம போய்விடும், நாங்க நல்ல தொழில் செய்ய முடியாம போயிடும். உண்மையிலே ஆண்டவருடைய சாட்சியை நாங்கள் இழந்தவராக காணப்படுவோம். இது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எல்லோரும் ஆரோக்கியமா இருப்பது ஆண்டவருடைய சித்தம், அதன் விருப்பம், அவருடைய நோக்கம். ஆனா எல்லோரும் ஏன் ஆரோக்கியமா இல்லை என்று சொன்னால் அவருடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இது நடக்கும். இது விதமாக ஆகும். அவருடைய பரிசுத்தாவினாலும் அவருடைய வல்லமையினால். நாங்க நினைக்கலாம், என்ன ஒரு சிறிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தானே, பிரச்சனை இல்லை நினைக்கலாம். இல்ல, ஒரு சிறிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும், ஒரு எதிர்மறையான எண்ணமா இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் பல மணி நேரம் சிந்திக்கும் பொழுது, நீங்க ஒரு நிமிஷம் சிந்திக்கும் பொழுது அது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. நீங்க தொடர்ச்சியாக ஒரு ஹாஃப் அன் அவர் சிந்திக்கும் போது தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்களை, கோபமான எண்ணங்கள், மன்னியாம எண்ணங்கள், பொறாமையான எண்ணங்கள், எரிச்சலான எண்ணங்கள், மற்றது போட்டியான எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றி பயமான எண்ணங்கள், இறந்த கால தாக்கமான எண்ணங்கள், நிகழ்கால போராட்டமான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை தொடர்ச்சியாக சிந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அதை நாங்க ஒரு கல்வியினூடாக பார்க்க போகிறோம். இந்த கப்பை பாருங்க, நாங்க ஒரு நிமிஷம் நான் வச்சிருக்கும் பொழுது நான் வச்சிருப்பேன். ஆனா இதை ஒரு 1 hour வச்சிருக்கும் பொழுது படிப்படியாக என்னுடைய கரம் சோர்வடைய பார்க்கும். சரி, அதுக்கு பிறகு ஒரு 12 hours வச்சிருந்தா எனக்கு படிப்படியா நான் ட்ராப் பண்ண வலிக்கிடுவேன். இல்ல 24 hours 2 days வைக்கிறவர்கள் எனக்கு தாக்கு பிடிக்க முடியாது, கை செயல் இழந்து விடும், அந்த உணர்வுகளை பலத்தை இழந்து விடும். இதே போலதான் இதை பார்க்க ஒரு அற்பமாக காணப்படலாம். ஒரு ஒன் தாட்ஸ், ஒரு நெகட்டிவான எதிர்மறையான ஒரு சிறிய தாட்ஸ் ஒரு அதிகமான நேரங்கள் தொடர்ச்சியா மூளைக்குள்ளே ஓடிக்கொண்டு ரீகரண்ட் எங்களுக்கு பெர்சிஸ்டன்டா ஓடிக்கொண்டு இருந்தா அது எங்களுக்குள்ள பெரிய ஒரு மனநோயை உண்டு பண்ணும். இந்த மனநோயின் படி எங்களோட ஹோமோன்ஸ் மாறுபடும், எங்களோட ஹோமோன்ஸ் படி எங்களோட உடலின் செயல்பாடு மாறுபடும், உடல் செயல்பாடு எங்களுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், எங்களுடைய பலம் ஆரோக்கியம் குறையும், நித்திரை குறையும், எங்களுடைய சுக வாழ்வு குறையும், ஆரோக்கியமான உணவு வாழ்வு குறையும், மூளையில தேர்வு செய்கிற அந்த நல்லதை கெட்டதை தேர்வு செய்கிற அந்த ஞானம் குறையும், தேவனோடு உறவாடுகின்ற அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் குறையும். இவ்விதமாக குறையும் பொழுது எங்களுக்குள்ள எந்த நோயும் மனநோய், உடல் நோய்,
ஆத்ம நோய், 3 நோயும் எங்களை தாக்கிக் கொள்ளும். இதுவாக தாக்கிக் கொள்ளும் பொழுது நாங்கள் போராட்டத்திலே, யுத்த காலத்திலே ஓட்டப்பந்து நின்று பிடிக்க முடியாது. இதை நாங்க ஒரு உதாரணம் மூலமாக பார்க்க போகிறோம். A professor once asked an entire class what would happen if they held an entire glass of water in one hand for a minute. The class in unison said that nothing would happen. He then asked them what would happen if they held it for 5 minutes. Again they said that nothing would happen. He then said, now imagine if you held it out in your hand for an hour. They said that their hand would start hurting. He said, interesting. Now imagine if you held it out for 8 hours straight in a row. The student said, sir, we would probably not be able to use our hand for days due to pain. The professor smiles at the students and says, now class, this is what stress is like. It's not the amount of stress and worry that gives us pain, but it's the amount of time that we hold. அந்த ஒரு எண்ணம் தொடர்ச்சியாக நீண்ட நேரத்துக்கு, நீண்ட மணித்தியாலங்கள், நீண்ட நாட்களுக்கு மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தால், அதாவது எங்களுக்குள்ளே மனசோர்வுகளை, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மேனியாக், ஆபரேஷன், எல்லா மன நோய்களை உண்டு பண்ணி போடும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், சூரியன் மறைவதற்கு முன்பாக நீங்க உங்களோட கோபம் தனிய கடவுது, நீங்க மன்னிக்கப்படணும், மன்னிப்பு கேட்க வேணும், மன சுத்திகரிச்சு கொள்ள வேணும். நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட உள்ளத்தை ஆராய்ச்சி நாங்க பார்க்க வேணும். இன்னைக்கு நம்மட ப்ரொஃபசர் ஐயா அம்பியை சொன்னது போல, அந்த பால் மாதிரி நான் பெரிய ஒரு ஆண்டவருக்குரிய ஒரு நல்ல ஒரு மனுஷனாக பயன்படுத்தப்பட்டாலும் நான் ஒரு பாவி, என்ன நான் வளர வேண்டும், என்ன நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவ்விதமாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். ஏனென்றா தாழ்மை உள்ளாக்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். கிருபையினால் மூலமாக அவர் நடக்க முடியும், அவரை போல மாற முடியும், அவர் சத்தம் கேட்க முடியும், சித்தம் செய்ய முடியும், மற்றவரை நேசிக்க முடியும். நாங்கள் பூமியிலே மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும், மன ஆரோக்கியத்தை பெற முடியும், உள ஆரோக்கியத்தை பெற முடியும், ஆன்மீக ஆரோக்கியத்தை பெற முடியும். இந்த ஆரோக்கியமான வாழ்வும் ஆனந்தம் வாழ்வும் எங்களுக்கு தேடி ஓடி வரும். இவ்விதமாக இல்லாவிட்டால் ஒரு சிறிய ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் கூடி எங்களை சோர வைத்திடும். தாழ் மனப்பான்மை, பயம், பாவங்கள், கோபங்கள், எரிச்சல், பொறாண்மை, போட்டிகள், எத்தனையோ விதமான பாவ கிளைகள் உண்டு. இந்த கிளைகளை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், நான் கண்டுபிடிக்கும்படியா உதவி செய்யும். என் மனம் திருக்குள்ளது, என் உள்ளம் கேடுள்ளது, எனக்குள்ளே புதிய இருதயத்தை உண்டு பண்ணி உமது பரிசுத்த ஆவியை வைத்து உமது வார்த்தைகளை எனக்கு எழுதி நான் உம்மோடு நடக்கவும், உமது பிரமாணத்தின்படி நாங்கள் செய்யவும், உமக்கு ஒப்பாக மாறவும் என்னை மறுரூபப்படுத்தும் என்று நாங்கள் நொறுங்குண்ட உள்ளத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் கேட்கும் பொழுதுதான் இந்த மனநோயிலிருந்து முழுமையாக நாங்கள் விடுதலையாக வேண்டும். மனநோய் நாங்கள் விடுதலையாகும் பொழுது மனம் தெளிவாகும் பொழுது கண்கள் தெளிவாக வரும், முகம் பிரகாசம் அடையும், உடல் பிரகாசம் அடையும், உள்ளம் பிரகாசம் அடையும், எங்களுடைய தேர்வுகள் பிரகாசம் அடையும். எவ்விதமாக சிந்திக்கிறோமோ நாங்கள் அவ்விதமாக மாறுவோம். எங்களுடைய உணவு மாற்றங்கள் பிரகாசம் அடையும், எங்களோட உடல் பயிற்சி முறைகள் பிரகாசம் அடையும், ஆண்டவருடைய ஆயத்த முறைகள் பிரகாசம் அடையும். அவ்விதமாக ஆயத்தம் செய்கிறவர்கள் தான் ஒரு சர்வ ஆயுதத்தை தரித்துக் கொண்டு ஒரு போராட்டத்திலே, யுத்தத்திலே நாங்கள் எதற்கு வீடு கொடுக்க முடியும், ஜெயம் கொண்டவராக மாற முடியும். நாங்கள் அவ்விதமாக செயல்படாவிட்டால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு போடுவோம். எங்களுடைய சிந்தனைகள்னாலே நாங்கள் வீழ்த்தப்படுவோம். ஆகவே இந்த காரியத்திலே நாங்கள் மிக வெளிச்சமாக காரியமாக காணப்படும். That actually kills us. So remember that whenever you are stressed out or worried, it's okay to hold on to it for a few minutes. However, we must put it down. If we hold on to it for too long, it will cause us more pain and sometimes even permanent damage. Yes. ஆண்டவருக்கு பிரியமில்லா எந்த சிந்தனையா, அதாவது ஆண்டவர் சொல்லுகின்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் அவருக்கு பிரியம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று பகுத்து அறியத்தக்கதனாலே மனம் புதிதாகின்றதுனாலே மறுரூபம் அடைய வேண்டும். அதுதான் ஜீவனுள்ள பலியாக எங்களுடைய உடல் பொருள் ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்விதமாக எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபையும் சத்தியம் எங்களுக்கு பெருகியோடும்.
பெருகி ஓடும் பொழுது அவருடைய ஆனந்த வாழ்வும் ஆரோக்கிய வாழ்வுங்களுக்கு காணப்படும். இதை நாங்கள் செய்யாமல் இந்த போராட்டத்தில் நின்று பிடிக்க முடியாது. ஆண்டவருடைய அவருக்கு தான் தெரியும் எங்களுடைய உண்மையான இருதயத்தின் ஆழங்கள், எங்கள் உடலின் ஆழங்கள், எவ்விதமாக உடம்பிலே அந்த நோய் எதிர்ப்பு இம்யூன் சிஸ்டம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, எப்படி ஹோமோன் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, எங்களுடைய நித்திரை சைக்கிள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, எங்களுடைய பிளட் சுகர் எப்படி மெயின்டைன் பண்ணப்படுது, எங்களுடைய சுக வாழ்வு எப்படி எங்களுக்குள்ளே பேணப்படுது என்று அவருக்கு தெளிவாக தெரியும். அவருடைய ஆலோசனையின்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் எங்களுக்குள்ளே நடக்கும். இது நடக்கும் பொழுது ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வும் எங்களுக்குள்ளே தேடி ஓடிக்கொண்டு வந்திருக்கு. இதை பாருங்க, இது முக்கியமாக ரோமர் 8:8 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகின்றது, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணம் வார்த்தை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த மாமிசமான சிந்தனை பாவ சிந்தனை, ஆண்டவருக்கு எதிரான மேட்டுமை உள்ள எதிர்மாறான சிந்தனை. நாங்க பிறப்பாலே தேவனுக்கு எதிரான ஒரு விரோதிகள் பிறப்பால. எங்கள்கிட்ட அந்த பாவ சுபாவங்கள் இந்த 6000 ஆண்டு காலம் கடத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் பிறப்பால தேவனுக்கு விரோதமான ஒரு பகைஞர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல. அவர்கள் எவ்வளவு அன்பை எங்களுக்கு காண்பித்தாலும், ஆண்டவர் தெய்வம் எவ்வளவு கிருபியை எங்களுக்கு காண்பித்தாலும் அவருடைய வழிகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காமல், நன்றி செலுத்த முடியாமல், அவரை மகிமைப்படுத்த முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுவோம். ஏனென்றால் எங்களுடைய அந்த பாவ சுபாவம் எங்களை ஆண்டவர் ஒரு எதிரி மேரத்தான் பார்த்து கொண்டிருக்கும். ஆகவே அதற்கு பிறகு என்ன இந்த எண்ணங்கள் இப்படி வரும் பொழுது ஒரு ஒரு லெவல்ல நாங்கள் ரீச் ஆயிடுவோம். ஆண்டவர் இல்ல, நான் தான் ஆண்டவர், உலகத்தின் அறிவுதான் ஆண்டவர், உலகத்தின் பொருட்களும் பணங்களும் செல்வங்களும் ஆண்டவர். அவ்விதமான ஒரு எண்ணம் உண்டாகி எங்களுக்குள்ளே ஆண்டவருக்கு எதிரான சிந்தனை பகை எங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். சத்தியம் அறிவிக்கப்பட்டாலும் அது எதிர்ப்பு எண்ணங்கள்லாம் வந்து கொண்டிருக்கும். இது நாங்கள் புறப்பால ஆண்டவருக்கு எதிரிகள், முதலாவது புறப்பால. ஆனா 2வது திரும்பவுமாக நான் பெரிய கண்டுபிடிப்பு, உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு சொன்னால், நான் ஆண்டவரே பாவத்திலே பிறந்தேன், பாவத்திலே வளர்ந்தேன், பாவ சுபாவம் எனக்குள்ளே காணப்படுகிறது. என்னுடைய சிந்தையிலே எனக்குள்ளே சமாதானம் இல்லை, உள்ளத்திலே சமாதானம் இல்லை, உடம்பிலே ஆரோக்கியம் இல்லை, என்னுடைய ஆத்மாவிலே சுகம் இல்லை ஆண்டவரே என்று கண்டுபிடிப்பதுதான் பெரிய கண்டுபிடிப்பு. உன்னை நீ அறிவாய், உன்னை நீ அறிந்து கொள்ளும் போது நீ பெரிய தலைவனாக, ஒரு மேதையாக, ஒரு மாமனிதனாக மாறலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவராட்சியம் உங்களுக்குள்ளே. ஏன்னு சொன்னா, நாங்க அவருடைய சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்து போன பொழுது நாங்கள் யாரு என்று எங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, இந்த உலகம் யாருடையதுன்னு தெரியாது, உடம்பு யாருடையதுன்னு தெரியாது, இந்த உயிர் எவ்விதமாக இயங்குகிறது அதுவும் தெரியாது. நாங்க அந்த பூமிக்குள்ள எவ்வளவு காலம் வாழ போறோம் அந்த விஷயம் புரியாது எங்களுக்கு. எங்கிருந்து வந்தோம், எங்க போகிறோம் அது புரியாது. ஏன் பூமியில நாங்க காணப்படுகிறோம் அதுவும் புரியாது. நான் யாரு என்பது எனக்கு புரியாது. இதனால எனக்கும் ஆண்டவருக்கும், அதாவது படைப்புக்கும் படைத்தவருக்கும் எதிரான போராட்டம் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். இதனால ஆண்டவருக்கு பிரியமாக எங்களுக்கு நடக்க முடியாதபடிக்கு எங்களோட உள்ளம் விடாது. போராடி கொண்டும் ஒரு விதண்டாவாதமான பேச்சுக்களை பேசிக்கொண்டும், அகங்காரமான துணிச்சலான பேச்சுக்களை, ஒரு பாவத்துக்குரிய துணிச்சலான எண்ணங்களை எண்ணிக்கொண்டோம். ஆனால் தோற்கடிக்கப்படுவது ஆண்டவர் அல்ல, நாங்கள்தான் தோற்கடிக்கப்படுவோம், நாங்கள்லாம் விழுத்தப்படுவோம், நாங்கள்லாம் நோய்வாய் அடைவோம். சிந்தனையிலே நோய்வாய் அடைவோம், உடல்ல நோய்வாய்ப்படுவோம், ஆத்மாவிலே நோய்வாய் அடைவோம். ஆகவே இந்த காரியத்துக்குள்ளே ஆண்டவர் எங்களை விடாமல், ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது பிறப்பினா நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் உண்மைதான். ஆனால் 2வது பிறப்பினாலே மறுபடியும் பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வார்த்தையை கூட நடத்துவார். பரிசுத்த ஆவியும் பரிசுத்த வார்த்தையும் சேரும் பொழுது பரிசுத்த தேவன் எங்களுக்கு வாசமாயிருப்பார். பரிசுத்த ஆவி, பரிசுத்த வார்த்தை, பரிசுத்த தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆலயமாக காணப்படுவோம். பரிசுத்த ஆலயமாக காணப்படும் போது பரிசுத்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு உண்டாகும். அந்த சக்தி உண்டாகும் பொழுது நாங்க எந்த போராட்டத்திலும் எந்த யுத்தத்திலும் நாங்கள் நின்று பிடிக்கும் பொழுது பூமியிலே நாங்கள் எத்தனை போராட்டம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவு எங்களுக்கு காணப்படும்.
அதாவது எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர் உலகத்திலே வாசம் பண்ணுகின்ற எல்லா மக்களையும் விட, எல்லா சக்திகளையும் விட, எல்லா நோய்களையும் விட வல்லமையானவர் என்ற நிச்சயம், உறுதி, வல்லமை, ஒரு அதிகாரம், ஒரு மகத்துவம், ஒரு மகிமை எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். இதன் மூலமாக நாங்கள் இயேசுவினுடைய சிந்தனை எங்களுக்குள்ளே காணப்படும். இந்த மாற்றம் நடக்கும் பொழுது நாங்கள் அவரோடு ஒன்று சேர்த்து அவர் நடந்ததோ நாங்கள் நடப்போம். ஏனென்றால் நாங்கள் அவருக்குள்ளேயும் அவர் எங்களுக்குள்ளே நடக்கிற எண்ணம் எங்களுக்கு உண்டாகும். இதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியுடையவர்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி, இந்த மறுபடியும் பிறத்தல், தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக பரிசுத்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தல், இது இல்லாவிட்டால் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்க இருளத்தான் நேசிப்போம். எங்களுக்கு ஒளியை நேசிக்க மனம் வராது. ஒளியண்டா உண்மையான தெய்வம், உண்மையான வெளிச்சம், உண்மையான விடுதலை, உண்மையான சுகம், உண்மையான ஆரோக்கியம், இன்பம், மகிழ்ச்சி. அதை எங்களுக்கு அதை நேசிக்க, அன்பு செய்ய, அதன்படி வளர, வாழ, அதன்படி அதை சுவைக்க எங்களுக்கு மனம் வராது. நாங்க இருளத்தான் நேசிச்சு கொண்டிருப்போம். ஏனென்றா எங்களுடைய இந்த பிறப்பினுடைய முதலாவது பிறப்பின்படி நாங்க ஆண்டவருக்கு எதிரியா இருப்போம். 2வது பிறப்பின்படி பரிசுத்தாவின் மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அன்புக்குள்ள, அவருடைய ஆவிக்குள்ள பரிசுத்த வார்த்தைகளை வாரம். இதனால ஆண்டவருடைய ஒளி அந்த படைக்கப்பட்ட காலம் தொட்டு படைப்பின் மூலமா எங்களுக்கு பிரகாசத்து கொண்டே இருக்கிறது. சாட்சியா பேசிக்கொண்டிருக்கிறது. பிதாக்களோட பேசிக்கொண்டிருக்கிறார், வார்த்தையோடாக பேசுகிறார், தீர்க்கதரிசிகளை பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு நேரடியாக ஒளியாக பூமிக்கு தன்னுடைய ஒளியோடு ஒளியாக வந்தார், தானே ஒளியாக வந்தார். அந்த ஒளியாக வந்து எங்களுடைய அந்த இன்பில்ட் அந்த நேச்சர், இந்த ஃபர்ஸ்ட் பர்த் நேச்சர் அந்த இருளாக உள்ளபடினால அவர்கிட்ட ஒளியை நாங்க விரும்ப மாட்டோம். எதை நாங்க விரும்புவோம்? we don't want to, we are not comfortable with the light, we are comfortable with the darkness. இதனால நாங்க எங்களை மறைச்சு நாங்க அதுக்கு ஒரு நியாயத்தை படுத்தி கொண்டு எங்களை ஒளிச்சு பிடிச்சு விளையாடுறோம். இதனால கொரோனா தாக்கும் பொழுது வேற நோய்கள் தாக்கும் நாங்க நின்று பிடிக்க மாட்டோம். நாங்க என்ன செய்வோம்? அவர் பிள்ளை, அரசாங்கம் பிள்ளை, கவர்மெண்ட் பிள்ளை, இந்த கண்ட்ரி பிள்ளை, இந்த ஹாஸ்பிட்டல் பிள்ளை சொல்லி கொண்டிருக்கோம். அது காரியம் இல்லை. இந்த உண்மையான பாதுகாப்பு, ஆரோக்கியமான ரகசியம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள காணப்படுது, அவருடைய எல்லைக்குள்ள காணப்படுது, அவருடைய சித்தத்துக்குள்ள காணப்படுது. அந்த கிருபைக்குள்ளே சித்தத்துக்குள்ளே காணப்படும் போல காத்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த இருளில் இருந்து காணப்படும் பொழுது இருளத்தான் நினைத்து கொண்டே இருப்பாங்க. இதனால மக்கள் ஒளியை வினசிக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய வழிகளை நேசிக்க மாட்டாங்க, எதிராக காணப்படுவாங்க. இதனால ஆண்டவர் சொல்லுகின்றாரு, உண்மையானது எதுவோ, ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ, நீதி உள்ளவர்கள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவர்கள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவர்கள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நித்தியமான புகழ் எதுவோ, அவைகள்லாம் எங்களுடைய சிந்தனைகளாக காணப்பட வேண்டும், எண்ணங்களாக, கீதங்களாக காணப்பட வேண்டும். இவ்விதமாக காணப்படும் பொழுது மனத்துல ஆரோக்கிய, மன வாழ்க்கையில, உள்ள வாழ்க்கையில ஆரோக்கிய வாழ்வும் ஆனந்த வாழ்வும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வரும். இது காணப்படாவிட்டா மனநோய் வந்து கொண்டே இருக்கும், மனசோர்வு வந்து கொண்டிருக்கும், மனப்புறல்கள் வந்து கொண்டிருக்கும், டிப்ரெஷன், ஆப்ரேஷன், சப்ரேஷன், லோனினஸ் வந்து கொண்டே இருக்கும், முடிவே இல்லை. சாத்தானுடைய தொழிற்சாலையாக எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே தேவனோடு நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஜெபம்தான் ஒரு முக்கியமான ஜெபம்தான் தேவனோட பேச வைக்கிறது. ஆனா தேவன் எங்களோட பேசுறது என்ன தேவை? ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. அது ரெண்டும், அதாவது ஆண்டவருடைய அந்த உறவு 2 வழிப்பாதை. நான் பேசும் பொழுது ஆண்டவர் மௌனமாக கேட்பார், ஆண்டவர் தனது வார்த்தையூடாக பேசும்பொழுது நான் மௌனமாக கேட்க வேண்டும். 2ம் சேரும் போது எனக்குள்ள வளர்ச்சி உண்டாகும், உறவு உண்டாகும். இது உறவுதான், ஆண்டவருடைய உறவுதான் எங்களை பிரிக்க முடியாத நித்திய உறவுகளை கொண்டு போகும். தனிய ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, நாங்கள் பேசும்போது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் பரிசுத்த ஆவியினூடாக. ஆனால் தேவன் எங்களுடைய பேசும்படியாக தேவனுடைய வார்த்தை தியானம் பண்ணிக்கொண்டும் ஒப்பு கொடுத்து கொண்டும் இருக்க வேண்டும். 2ம் சேரும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே அதால பிறக்கிற பொழுதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த பரிசுத்தமான வாழ்க்கை தேவனோடு உறவாடி அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும் பொழுது பிறக்கிற பிள்ளைதான் பரிசுத்த வாழ்க்கை. தேவன் ஆண்டவர் சொல்றாங்க, நீ அந்த யாத்திராகமம் சொல்கிறார் 15:20, நீ தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானது செய்து கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால்
நான் எகிப்தியருக்கு உலகத்துக்கு வர பண்ணிய வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நான் உனக்கு கர்த்தரா ரியல் டாக்டரா இருப்பேன். அவ்விதமாக நோய்கள் வந்தாலும் கூட அவர் குணப்படுத்துவார். ஒருவேளை அதை குணப்படுத்தாமல் அனுமதித்தாலும் கூட எங்களை உயிர்ப்பாக எழுப்புவார். ஆகவே எல்லா விதத்திலும் எங்களை வெற்றி தான். இந்த வெற்றியை நாங்கள் கண்டுபிடிக்காதபடிக்காக எங்களுடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். எங்கள் கண்கள் குருடாக்கப்படும், காதுகள் செவிடாக்கப்பட்டிருக்கும். எங்களுடைய மனம் ஆண்டவருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும். இப்ப நாங்க முதலாவது மன வியாதியை பார்த்தோம், மன குழப்பத்தை பார்த்தோம். இப்ப உடல் வியாதியை பார்க்க போறோம். அதுல கொரோனாவை பார்க்க போறோம். கொரோனாவில என்ன நடக்குது? COVID-19 இந்த கோவிட் வைரஸ் என்ன செய்யுது? எவ்விதமாக எங்களை அட்டாக் பண்ணுது. அது எங்களை அட்டாக் பண்ணல, எங்களோட உடம்பு தான் எங்களை அந்த அந்த ஒரு படரத்தை உண்டு பண்ணி அந்த 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 ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாம செய்யுது. அதை நாங்க ஒரு இதாக பார்க்க போகிறோம். உள்வாங்க இந்த வைரஸ் எங்களுடைய சுவாச குழாயினூடாக உள்ளுக செல்லும். இன்னொரு வைரஸ் மட்டும் எத்தனையோ வைரஸ் சென்று கொண்டிருக்கு இரவும் பகலும் எங்களுக்கு. ஆனா இன்றைய நாட்கள் இந்த வைரஸ் தான் விதமான ஒரு நோய் இந்த மரணத்தை உண்டு பண்ணுகிறது. இப்ப இந்த வைரஸ் உள்ளுக்குள்ள போய் என்ன செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த வைரஸ் இந்த சுவாச குழாய் கூட சென்று சுவாச அறைகள் சொல்ல லங்ஸ் அல்வோலா என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு அறைகள் சின்ன சின்ன ஒரு லட்சக்கணக்கான அறைகள் காணப்படுது. இந்த அறைகள்ல போய்த்தான் இந்த எங்களோட காற்று நாங்க சுவாசிக்க உள்வாங்குற காற்று அந்த அது சொல்றது டிஃப்யூஷன், வென்டிலேஷன், முதல் வென்டிலேஷன், ஏர் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. டிஃப்யூஷனுக்கு உள்ளாகி அந்த எங்களுடைய பிளட் வெசலுக்கு போக வேண்டும். ஆனா இந்த அறைகள்ல ஒவ்வொரு அறைகள் சின்ன சின்ன குட்டி அந்த ஐங்கோண வடிவ அறுகோண வடிவ அறைகள் வழிகள்ல ஒரு மெல்மையான ஒரு அந்த இன்ஃப்ளமேஷன் அல்லது சைட்டோகைன் ஸ்டோம் என்ற ஒரு லேயர் தற்காலிகமாக உருவாக்கப்படும். இது எங்களுடைய உடம்பு கொரோனா வைரஸுக்கு எதிராக உருவாக்கும். அந்த சின்ன லேயர், இந்த ஒரு மெல்லிய படலம் எங்கிட்ட காற்று உள்ளுக்குள்ள போக விடாது. இதனால தான் நான் நாங்க ஹை கன்சன்ட்ரேஷன், இந்த ஹை கன்சன்ட்ரேஷன் ஹை பிரஷர் ஆக்சிஜனை சிலிண்டர் ஊடாக கொடுக்க வேண்டும், வெண்டிலேட்டராக கொடுக்க வேண்டும். ஆனா இதே காற்றை நாங்க ஆண்டவர் சுவாசிக்கும்படியா இரவும் பாலும் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. நாங்க யாருமே இதுக்கு தேங்க் பண்றது இல்லை, நாங்க அவரை மகமப்படுத்துற கிடையாது. ஒருக்கா காற்று சுவாசிக்க முடியாம போய்க்க நாங்க உலகத்தை கூப்பிடுறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறோம், கடவுளை கேள்வி கேட்கிறோம். ஆனா இதுக்கு நாங்க சுவாசிக்கும் பொழுது, நானும் நீங்களும் கேட்கறதுக்கு பேசும் பொழுது சுவாசிக்கிறதுக்கு நம்பி கூற வேண்டும். இந்த வழியை நாங்க பயிற்சி செய்ய வேண்டும், இதை காத்து கொள்ள வேண்டும். இதுக்குரிய வழிமுறைகள் இதுக்கு நாங்க வெறும் நாட்களை பார்க்க போகிறோம். இந்த கொரோனா அந்த COVID-19 இந்த வைரஸ் இதோட அட்டாச் பண்ணிக்கொள்ளும். அட்டாச் பண்ணி என்ன செய்யணும்னு பண்ணணும்னா உடம்பு தான் இதுக்கு எதிர்ப்பான தாக்கத்தை உண்டு பண்ணும். இந்த ஒரு படலத்தை உண்டு பண்ணும். இந்த படலம் தான் நாங்க போற காற்று, நாங்க உள்வாங்குற காற்று எங்களுடைய ஹார்ட்டுக்கு போகாத, பிளட் வெசலுக்கு போகாதபடி தடுத்து போடும். இதுல நிமோனியா உருவாகும், இன்ஃப்ளமேஷன் உருவாகும், சைட்டோகைன் ஸ்டோம் உருவாகும். இதுதான் ஒருவருக்கு 5 நிமிடத்துக்கு மேல ஆக்சிஜன் போகாவிட்டு அவருடைய மூளை மரணத்துக்கு உண்டாகும். இதுதான் மரணத்தை உண்டு பண்ணுகிறது. இதை உடைக்கத்தான் ஹை பிரஷர்ல நாங்க கொடுக்குறோம், ஆக்சிஜனை கொடுக்குறோம். ஆனா இதை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு வெள்ளம் எங்களுக்கு. நீங்களும் நானும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல எங்களை ஆயுதப்படுத்தி கொண்டால், இந்த கிருபையின் நாட்களில நாங்க எங்களை தாழ்மைப்படுத்தி அவர் ஆலோசனையின்படி காத்து கொண்டார். இந்த உள்ளுக்குள்ள உள்ள அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த ஹார்ட் உருவானபடியால எங்களுக்கு காற்று இருந்தாலும், எங்களை சுற்றி வான மண்டலத்தை சுற்றி காற்றுகள் இருந்தாலும், உள்ளுக்குள்ள சுவாச குழாய்க்குள்ள காற்று போனாலும், ஆனா போன காற்று அந்த இரத்த குழாய்க்குள்ள போக, அது அந்த டிஃப்யூஷன்ல போக எங்களுக்குள்ள அந்த மெல்லிய ஒரு அந்த திரவமான பட விடாது.
இதுதான் எங்களுக்கு நடக்கிற காற்று சிறிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா இத எங்களுக்கு உடைக்கும்படியாக பயிற்சிகளை வந்து நாங்க முன்கூட்டியே எடுத்துக்கொண்டா எங்களோட உடம்பு எங்களோட ஹோமோன்ஸ், எங்களோட நியூரோன்ஸ், எங்களோட போன் மேரோஸ், எங்களோட WBC RBCs எங்களுடைய சிஸ்டம் வந்து அதுக்கு தாக்கு பிடிக்கும், எதிர்த்து அடிக்கும். ஆகவே ஆரோக்கிய வாழ்வையும் ஆனந்த வாழ்க்கையும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்கும்போது காத்துக்கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும், சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும், ஆரோக்கியம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நல்ல அவருக்கு பிரியமான உணவை உண்ண வேண்டும், தண்ணி குடிக்க வேண்டும், சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல 6 தொடக்கம் 7 மணி நித்திர கொள்ள வேண்டும், எங்களோட ஆத்மாவை உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் கழுவி பரிசுத்தமாக்க வேண்டும், தாழ்மைப்படுத்த வேண்டும். இவ்விதமாக இருக்கும்போது நல்ல ஒரு ஹோமோன்ஸ் அண்ட் நியூரோன் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். இது ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது நல்ல இம்யூன் சிஸ்டம் வந்து எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது we can attack back எங்களோட நோய் எதிர்ப்பு நாங்க திருப்பி வெற்றி கொள்ள முடியும். ஆகவே இந்த காரியத்தை இப்ப வந்து பாருங்க, உடம்பு இந்த ஒரு சோர்வுக்கு உள்ளாகும் போது, நோய்க்கு உள்ளாகும் போது மூளை சிந்திக்க முடியாது, தியானிக்க முடியாது, ஆண்டவர் அறிய முடியாது, அவரை போல மாற முடியாது, சத்தம் கேட்க முடியாது, சித்தம் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவருடைய பிரமாணம் எங்கட மனதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, எங்கட மூளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உடம்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரமாணத்தை மீறும் பொழுது, மனதுக்கு பிரமாணத்தை மீறும்போது மனநோய் உண்டாகும், உடலுக்குரிய பிரமாணத்தை மீறும்போது உடல் நோய் உண்டாகும், ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறும் பொழுது அந்த பாவம் உண்டாகும். இந்த பிரமாணத்தை அவருடைய கிருபையினால, பரிசுத்தாவியினால நாங்கள் காத்து கொள்ளும்படியாக அவன்தான் ஞானவான். அவன்தான் கல்மலை மீது ஆழ தோண்டி, அதாவது புயல், காற்று, பெருவெள்ளம், பூமி அதிர்ச்சி உண்டாவதற்கு முன்பாக ஆழ தோன்றி கட்டிய, கல்மலை மீது கட்டிய ஞானவான். மற்றவன் என்ன செய்வான், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு ஓ நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு இருப்பான். அவன் கட்டியிருக்க மாட்டான். உடம்பு அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை ஆரோக்கியமாக அப்பியாசிக்கப்படுத்திருக்க மாட்டான். நல்ல ஆரோக்கிய உணவுகளை சாப்பிட்டு இருக்க மாட்டான், உடற்பயிற்சி செய்திருக்க மாட்டான், சுத்தமான காற்றை சுவாசித்து இருக்க மாட்டான். அவன் மை கார் மை பெட்ரோல் சொல்லி கொண்டு இருப்பான். ஆனா 2 பேருக்கும் சேம் டெஸ்ட் வரும். எனக்கும் டெஸ்ட், நான் இன்னைக்கு நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் வந்து 90 விதமானவர்கள் வந்து கொரோனாவால பிடிக்கப்பட்ட 90 விதமான. இப்ப நான் வந்து வீக்கா போனா என்ன அடிச்சிடும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடம்பு, என்னுடைய லங்ஸ் பரீட்சிக்கப்படும் ஒவ்வொரு நாளும், டெய்லி. ஆண்டவருடைய கரம் தான் எங்களை காக்கிறது என்றால், நாங்கள் அவருடைய தயவினால, அவருடைய பிரமாணத்தின்படி எங்களுடைய உடலை காத்துக் கொள்ளும் பொழுது, ஆரோக்கியத்தை காத்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் எங்களோடு சென்று அதற்குரிய அந்த வல்லமையை, எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ண. அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் பொழுது எங்களுக்கு எல்லா நோய்களை, கொரோனா மட்டுமில்ல, வேற கோவிட் வேற நோவிட் சீவிட் வடோவிட் வந்தாலும் கூட எதிர்த்து அடிக்கத்தக்க வல்லமையை எங்களுக்கு கொடுப்பார். என்றா உயிரோடு உள்ள நாள் முழுவதும் உன்னோடு எதிர்த்து நிற்காத படிக்கும் நான் அதன் செய்வேன், நீ சத்தத்தை கேட்டு கவனமா செய்தால். இந்த வல்லமையை ஆண்டவர்கள் கொடுப்பார். லூக்கா இப்ப அடுத்த 3வது பகுதியை நாங்க பார்க்க போறோம், வந்து ஆவிக்குரிய நோயை பார்க்க போறோம். முதலாவது மனதுக்குரிய நோயை பார்த்தோம். மனதுக்குரிய பிரமாணத்தை காத்துக்கொள்ளாவிட்டா மன நோய் உண்டாகும். உடலுக்குரிய பிரமாணத்தை காத்துக்கொள்ள உடல் நோய் உண்டாகும். இப்பொழுது ஆவிக்குரிய பிரமாணத்தையும் கிருவியையும் காத்துக்கொள்ளாவிட்டால் எங்களுக்குள்ள ஆவிக்குரிய நோய் என்று சொல்லுகிற பாவம் உண்டாகும். பாவம் வந்து கூடும் பொழுது சாபம் உண்டாகும். சாபம் கூடும் பொழுது we reach a point there's no return. அப்படி ஒரு மன கடினப்பட்ட நிலை உண்டாகும். ஆகவே எங்கட மனம் உடைக்கப்பட்டு பாவத்துக்கு விழுத்தப்பட்டால் மனச்சிதைவு உண்டு பண்ணப்பட்டு, உடல் விழுத்தப்பட்டு உடல் நோய் உண்டு பண்ணப்பட்டு, ஆன்மீக நோய் உண்டு பண்ணப்பட்டு, மீண்டும் விழுத்தப்பட்டால் அவர் வந்து அவருடைய மன நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது நாங்க வந்து அதற்கு உதாரணமாக இயேசு சொன்ன எச்சரிக்கை பார்க்க போகிறோம். லோத்துவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள் நடக்குமா? என்ன நடக்கும்? மக்கள் இதெல்லாம் உணர மாட்டாங்களா? ஆண்டவர் முன் குறித்தது போல ஆண்டவர் சொன்ன காரியம் நடந்து கொண்டிருக்கு. இந்த நடக்கிற காரியம் ஒரு புதிதான காரியம் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. We are already prepared.
நீங்களும் நானும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து மெட்டாக்கள் மாதிரியோ அங்க நடக்குது இங்க நடக்குது, நோ 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 நோ. இதெல்லாம் ஆல்ரெடி ஆண்டவர் முன்கூட்டி சொல்லி போட்டார். இந்த அடையாளம் நடக்கும் பொழுது, இந்த காரியம் நடக்கும் பொழுது, இது எல்லாம் என்னுடைய வருகையின் அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான காரியம், ஒரு சந்தோஷமான காரியம். ஏனென்றா நெருப்புகள் மத்தியில ஆண்டவருடைய பிரகாசம் வெளிப்படுத்தப்படும். பூமியை இருள் கவி கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிரகாசம் எழும்பி பிரகாசிக்கும். ஆண்டவருடைய லோத்துவின நாட்களை போல மனுஷகுமார் நாட்கள் இருக்கும். உலகத்து மக்கள் என்ன செய்வாங்க, இதெல்லாம் உண்மை இல்லை, எங்கட பாட்டுல நாங்க சாப்பிடும், எங்கட பாட்டுல நாங்க குடிப்போம் என்று பிள்ளையாக சாப்பாடுகளை சாப்பிட்டு பிள்ளையான குடிவுகளை குடிக்கும் போது அந்த எங்களுடைய ஹார்மோன்ஸ், நியூரான்ஸ், போன் மேரோ, எங்களோட நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து சரியாக ஒர்க் பண்ணா. எங்களுக்கு நாங்க வந்து யுத்த வீரனாக வந்து நாங்க யுத்தம் பண்ண முடியாது. நாங்க எங்களோட பந்தய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. நாங்க சிறிய நோய் அடிச்சாலும் விழுந்து போயிடுவோம். அப்ப என்னடா எங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நாங்க உலகத்துக்கு ஒத்த வேர்ஷன் கரிக்காமல் தேவனுடைய பிரியம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று அறியத்தக்கதாக, அதுல மறுரூபமாக்கத்தக்கதாக மனம் புதிதாக ஆக வேண்டும். அதற்கு ஒப்பாக எங்களை காத்து கொண்டு அப்பியாசிக்க வேண்டும். உலகத்தார் போல நாங்க வந்து அதை அவங்க குடிக்கிற மாதிரி குடிச்சு, அவங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு, அவங்க போற அஜெண்டால போனா நாங்க விழுத்தப்பட்டு போடுவோம். ஆகவே எங்களுடைய அஜெண்டா வந்து, எங்களுடைய பிளான் வந்து ஹையர் பிளான், அதாவது ஓவர் கம்மிங் பிளான், அதாவது விக்டோரியஸ் பிளான். ஆகவே ஆனா உலகத்தார் மக்கள் என்ன செய்வாங்க, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நம்பிக்கொண்டு தங்கட மேல போய்கொண்டிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு இது வந்து மகிழ்ச்சிகரமான நாள். ஆண்டவருடைய ஒளி அதிகமாக வீசலாம், ஆண்டவருடைய பராக்கிரமத்தை நாங்க காண்பிக்கலாம். நாங்க வந்து அநேக இடங்கள்ல வந்து அவருடைய வெளிச்சத்தை சுமந்து செல்லலாம், அவருடைய மகத்துவத்தை, அவருடைய அன்பை அநேகருக்கு காண்பிக்கலாம். என்ன நடக்கும் என்று சொன்னா, ஒரு பாவம் முத்தி இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நாங்க மீறும் பொழுது அது வந்து பாவமாக வெளிப்பட்டு முத்தி பெறும் பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். எப்படி வரும்னு சொன்னா, வானத்திலிருந்து அக்கினி வரும். இதே போலதான் இன்றைக்கு பூமி முழுவதும் முதல் வந்து உலகம் முழுவதும் வந்து தண்ணியால் அழிக்கப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு வந்து பூமி வந்து அக்கினியினால் அழிக்கப்படும்படியாக காணப்படுது. இந்த அக்கினியினால் எல்லாம் வெந்து போய் உருகி போய் அழிக்கப்பட போகிறது. அதற்கு முன்பாக எங்களுடைய ஆரோக்கிய வாழ்வையும் ஆனந்த வாழ்வையும் காத்துக்கொண்டு அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்து அவரை போல மாறி மற்றவர்களை நேசித்து அவர்களையும் அவர் ராஜ்யத்துக்கு உண்டு பண்ணி இந்த அழிவுக்குரிய உடலிலிருந்து அழியாமை தரிச்சு கொண்டு நாங்கள் எழும்பும்படியாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவன்தான் தன்னுடைய வீட்டை கல்மலை மீது கட்டிய ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பாயிருப்பான். 2 வீடும் பரீட்சிக்கப்படும். அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் ஓ நல்லா இருக்குன்னு சொல்லி விடுறாக்கள், அவர் மணல் மீது கட்டப்பட்டு போலிருப்பான். அந்த வீடு வந்து இந்த டெஸ்ட் வரும்பொழுது, நோயோ சோதனைகளோ துக்கங்களோ மரணங்களோ கவலைகளோ வரும் பொழுது விழுந்து போவார்கள். அவர்களுடைய தோல்வி வேதனையா இருக்கு. ஏனென்றால் இந்த பரீட்சைகள் இல்லாமல் நாங்க வந்து யாரும் வந்து ஆண்டவரோட இணைய முடியாது. பரீட்சை ஊடாகத்தான் வந்து அந்த ஒரு நிலக்கரி வந்து ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர்ல வந்து நாங்க டைமண்டாக மாறும். இதே போலதான் தேவன் இந்த ஒரு பரீட்சை அனுமதிக்கும் பொழுது எங்களோட எல்லையை உள்ளதான் அனுமதிப்பார். மனுஷகுமாரன் வெளிப்படை நாளில் அப்படி நடக்கும் என்று சொல்றார் ஆண்டவர். இதே பாரு இந்த நீங்க ஆதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவர் வந்து நேரடியாக ஏஞ்சல்ஸ் அனுப்புறாரு. லோத்தையும் அவருடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் காக்கும்படி, மற்ற யாரையும் காக்கும்படி அனுப்பவில்லை. ஏனென்றதா கிருபையின் நாட்களில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல தங்களை வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் கிருபையும் தங்களை காத்து கொண்டாங்க, வளர்த்து கொண்டாங்க, அப்பியாசித்தாங்க. இதே போல லோத்துவினுடைய வைஃபும் வந்து லோத்துவோட ப்ரே பண்ணியிருப்பா, ஃபாஸ்டிங் இருந்திருப்பா, எல்லா பக்திக்குரிய காரியத்தில் ஈடுபட்டு இருப்பா. ஆனால் அவையுடைய உள்ளம் முழுமையாக மாறுபடவில்லை. அதாவது அந்த பக்தியினுடைய தன்மையில காணப்பட்டாலும் உள்ளம் முழுமையாக ஆண்டவரால் ஆளப்படவில்லை, முதன்மையா இருக்கவில்லை. அதனாலதான் அவன் பின்வாங்கி போனான். ஆனா இந்த காரியம் லோத்துவுக்கு தெரியவில்லை, லோத்துவின் பிள்ளைகளுக்கும் தெரியவில்லை. இதே போல எனக்கு உங்களுக்கு பக்கத்துல என்னோட கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பக்தியாக காணப்படலாம், ஆலயத்துக்கு சென்று வரலாம், பிரசங்கங்களை செய்யலாம், பாட்டுகளை பாடலாம். ஆனாலும் எங்களுடைய இருதயம்
ஒவ்வொரு நாளும் நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்று எங்களுக்கு கொடுக்கப்படாத வரை, அவர் ஆளுகை கொடுக்கப்படாத வரை நானும் நீங்களும் லோத்துவினுடைய மனைவி போல மாற்றப்படலாம், வஞ்சிக்கப்படலாம். இது எங்களுக்கு ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். இந்த ஆண்டவர் சொல்லுகின்ற தன்னுடைய தூதர் என்ன சொல்லுகின்றார், இதை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். சொல்லி நீ உன்னுடைய மனைவி எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு 2 குமாரத்தையும் கூட்டிக் கொண்டு வெளியில ஓடிப்போன்னு சொல்லுகின்றார். அவர்கள் ஓடி போனார்கள் என்னத்துக்கு? ஜீவனை தப்புறதுக்கு, நித்திய ஜீவனை தப்பும்படியாக. ஆனாலும் கூட நாங்க அந்த 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 அம்மா அந்த உள்ளம் அந்த அவையின் உள்ளம் பூமிக்குரிய காரியத்தான் காணப்பட்டுச்சு. அதனால அந்த அம்மா பின்வாங்கி போன அவையோட உள்ளம் வெளிப்பட்டுச்சு. இது திடீரென நடந்த காரியம் அல்ல. இது அவையோட வாழ்க்கை முழுவதும் ஆயத்தப்பட்ட காரியம். அதாவது இருதயத்தின் நிறைவினால் வாழ்க்கை வாய் பேசும். அதே போலதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உடலுக்குரிய சுகத்தை எவ்விதமாக காத்துக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குரிய சூழலை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், எவ்விதமான அபியாசங்களை செய்ய வேண்டும், எவ்விதமாக நாங்க எங்களோட வீட்டை கல்மையில மீது கட்ட வேண்டும், நாங்கள் பரீட்சிக்கப்பட வேண்டும் என்று எங்களை காத்துக்கொள்ளாவிட்டா லோத்து இந்த வயதுக்கு நடந்தவன் எனக்கு உங்களுக்கு நடக்கக்கூடும். ஆகவே இதை நாங்க கண்டுபிடிக்க முடியாம இருக்கக்கூடும். ஆனால் பரிசுத்தாவியானவரும் பரிசுத்த வார்த்தைகளும் இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுப்பேன். அந்த காரியத்தை பார்க்க போகிறோம். Sodom has become corrupt, a city of sin. But my nephew Lot lives there. He has a family. The outcry against Sodom is great. Its sins are very grave. You're going to destroy it. In Sodom, will they suffer the same fate as the wicked? We will test them. If my angels find 50 righteous people in Sodom, I will spare the whole city. Please, help us. Fewer, 30, 20. You would not destroy them, surely. Even if I find only 10, I will save the whole city.
us about to die. We salute! இன்று பூமி முழுவதும் ஏறக்குறைய ஒரு சோதோம் குமோரா போல மாறிவிட்டது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. அக்கினிக்கு பூமி வந்து அக்கினிக்கு இரையாக காணப்படுகிறது. ஆனால் இன்று கிருபையின் நாட்களில் நீங்களும் நானும் அவருடைய கிருபையின்படியும் சத்தியத்தின்படியும் பரிசுத்த ஆவியின்படியும் உங்களோட உள்ளத்தை என்னுடைய உள்ளத்தை காத்துக் கொள்ளும் பொழுது தெளிந்த சிந்தனையும் இயேசுவின் சிந்தனையும் எங்களுக்கு உண்டாகும். உடலை காத்துக் கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியமும் அவருடைய சித்தம் செய்து முடித்து வெல்லத்தக்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்திகளும் வல்லமைகளும் எங்களுக்கு உண்டாகும். உங்களை ஆத்மாவை காத்துக் கொள்ளும் பொழுது ஒரு பரிசுத்த வாழ்வும் பணிவுள்ள வாழ்க்கையும் இயேசுவினுடைய சுபாவங்களும் உண்டாகும். இது இல்லாவிட்டால் எங்களுக்குள்ளே ஒரு மனநோயும் உடல் நோயும் பாவ நோய்களும் உண்டாகி எங்களை விழுத்து விடும். சோதம் குமாரா போல எங்களை அதுக்குள்ளே அடக்கிவிடும். அக்கினியாக இதையாக கொடுக்கப்படும். இன்று பூமி எங்கும் பிணங்களாலே பத்தி எரிந்து கொண்டு காணப்படுகிறது. பிணத்தின் புகை எல்லா நாடுகளிலுமே சென்று கொண்டிருக்கிறது மேல் நோக்கி. நாங்கள் இறுதி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஞானவானை போல அவருடைய சத்தத்தை கேட்டு வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய உடல் உள்ளம் சிந்தனைகளை ஆரோக்கியமாக அவருக்கு பிரியமாக காத்துக்கொண்டு எங்களை கழுவி வார்த்தையினாலே கழுவி பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி குழந்தையை போல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை சுத்தி ஒரு 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 படை அமைப்பை ஒரு தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பார். எங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுவார். எங்களுக்குள் அவர் நோய் எதிர்ப்பு சக்திகளை உண்டு பண்ணுவார். ஒருவேளை எங்களை மறிக்க அனுமதித்தாலும் கூட எங்களை உயிரோடு மகிமையோடு எங்களை எழுப்புவார். இதை விட மகிழ்ச்சியான ஒரு பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. நாங்க வேக்சினை போட்டுக்கொண்டால் ஒரு கோவிட்டுக்கு ஒரு கோவிட் வேக்சினா போட்டுக்கொள்ளலாம். ஆனா ஒவ்வொரு வேரியன்ஸ் இருக்குது. ஒரு வைரஸ் வந்து 2 விதமான மாற்றத்துக்குள்ளாகும். சொல்ல போனா ஷிஃப்ட் அண்ட் ரிப் சொல்லுவாங்க. ரிப்ட் சொல்லுவாங்க. அது வேரியன்ட் ஷிஃப்ட் சொல்லுவாங்க. வேரியன்ட் ஷிஃப்ட் அண்ட் ரிப்ட் சொல்லுவாங்க. இந்த வேரியன்ட்ஸ் ஷிஃப்ட் அண்ட் ரிப்டுக்கு உள்ளாகும் பொழுது அதுக்கு இன்னொரு வேக்சின் தேவை. எத்தனை நீங்க வேக்சினை போட்டு நாங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும்? இதை விட அதிகமான வைரஸ் வந்து பூமியை தாக்க போகிறது. மனுஷன் என்றும் கண்டிராதபடி அதிகமான புதிய நோய்கள் பூமியை தாக்க போகிறது. அதற்கெல்லாம் எப்படி வேக்சினை போட்டுக் கொள்ளலாம்? யாருமே போட்டுக்கொள்ள டைம் கொடுக்கப்படாது, கண்டுபிடிக்கப்படாது. அதற்குரிய காரியங்களும் காரணங்களும் கிடைக்காது. எங்களுக்கு யாரும் இருக்க இன்றைக்கு வந்து பாருங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா வந்து அநேகர் வந்து ஹாஸ்பிட்டல பார்த்து கொண்டே மறிச்சு போறாங்க. இன்று நீங்க வந்து நீங்களும் அவருக்கு ஆரோக்கியமான ஆத்மீக உணவு, ஆவிக்குரிய உணவு, உடலுக்குரிய உணவை நல்லா நாங்க உண்ண வேணும். நாங்க உள்ள எக்ஸசைஸ் பயிற்சி செய்ய வேணும். சுத்தமான காற்றை சுவாசிக்க வேணும். சுத்தமான வெளிச்சத்தை நாங்க பெற வேணும். அதை நாங்க அவர்ல ஆறுதல் அடைய வேண்டும். அவரை போல மாற வேண்டும். அவருடைய பிரமாணத்தை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழமாக நாங்கள் நிலத்து கீழே தோண்டி நாங்கள் நித்தியமான பாறையாக இயேசுவில் எங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். கட்டும் பொழுது எங்களுடைய ஆலயம் அவருடைய உடலாக காணப்படும், மகிமையாக காணப்படும். எங்களை சுற்றி அவருடைய தூதர்கள் என்றுமே சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு இருப்பார். ஆகவே இதை நாங்கள் காத்துக் கொள்ளும் பொழுது, இந்த நேரம் எங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த நாட்கள் கொடுக்கப்படும், இந்த நாட்களிலே காத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் வந்து மகிழ்ச்சிகரமான நாட்கள், இன்னும் மகிழ்ச்சியான நாட்களை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இப்பொழுது கிருபையின் காலம்.
கிருபையின் முடிவின் காலம், பூமியின் முடிவின் காலம், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதன் காலம், எச்சரிக்கையின் காலம். இந்த எல்லா இடங்களிலும் மரண ஓலத்தை காணலாம். எங்கட ஒவ்வொரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான உடல்கள் மரிச்சு கொண்டிருக்கும், விழுந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கண்ணீர்களை துக்கங்களை துடைக்க கழுவ எடுக்க யாருமே இல்லை, அது கண்டுகொள்வார் யாருமே இல்லை. நாங்களும் இன்று ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுக்குள் அந்த வல்லமையை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை, அவர் எல்லா நோய்களை எதிர்க்கிற வல்லமையை எங்களுக்கு கொடுப்பாரு. ஒருவேளை அவங்களை அனுமதித்தாலும் கூட திருப்பவுமாக எங்களை எழுப்பி ஒரு மகிமைகளை கொண்டு போவாரு, புதிய உடல் தரித்துக் கொள்ளும்படி எங்களை மாற்றுவாரு. இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம். இந்த கிருபையின் நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம், சத்தியத்தின் நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். கேட்பது மட்டுமல்ல, நாங்கள் இதை அப்பியாசிக்க வேண்டும், நாங்கள் பண்படுத்த வேண்டும், பதப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். இதற்காக ஒரு கடைசியாக ஒரு பாடலை கேட்போம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் படைக்க ஒரு காலம், எங்களை மீட்க ஒரு காலம், எங்கள் கிருபை கொடுக்க ஒரு காலம், கிருபையை முடிக்க ஒரு காலம், நியாய தீர்ப்பு கொடுக்க ஒரு காலம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு ஆண்டவரோடு முடித்துக் கொள்ளுவோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறியே ஆகும். அவருடைய வார்த்தையின்படி எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்குள் ஆயத்தப்படுத்துகின்றவர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு நாட்கள், ஆயத்தப்படுத்தாதவர்களுக்கு துன்பமான நாட்கள். நாங்கள் வாழ்ந்தாலும் அவரோடு வாழுவோம், மரித்தாலும் அவருக்குள் மரிப்போம், உயிர்த்தெழும்படியாக. இது ஆண்டவர் உங்களோடும் எங்களோடும் இருப்பாராக. ஆமென்.
ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஆனா இந்த காரியங்கள் சுருக்கமாக உங்களுக்கு இருந்தா அல்ல ஐயா எடுத்துக்கொள்ளுங்க. அருமையான 3 காரியங்களை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். தேவனுடைய ஆசீர்வாதமான செய்தி, மனத்துக்குரியது, சரீரத்துக்குரியது, ஆவிக்குரியது, ஏன் நோய்கள் எங்களை தாக்குகிறது என்ற அநேக கோணங்களில் இருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். யாராவது நீங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ப்ரொஃபஸர் டாக்டர் ஜோன்சன் அவர்கள் மருத்துவத்துறையிலே ப்ரொஃபஸராக இருக்கிறார். அநேக மருத்துவர்களை உருவாக்குகிற ஒரு பணியிலே, அது மாத்திரமல்ல அவர் அநேக சத்திர சிகிச்சை, ஆப்ரேஷன்ஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் இப்படியான துறைகளிலே மிகுந்த பாண்டித்தியம் பெற்றவர். அவை யாராவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். சாதாரணமாக அவர்களை நேரடியாக சந்திப்பதோ அவர்களோடு பேசுவதோ இந்த நாட்களே முடியாத காரியம் என்று சொன்ன அவ்வளவு பிஸி. அப்படி இருந்து அவங்களுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் கலந்து கொள்ளுகிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். யாராவது கேள்விகள் இருக்கிறதா? கேள்விகள் இல்லாமல் விளங்குகிறது மிக்க மகிழ்ச்சிக்குரிய காரியம். யார் பேசுறீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நகோமிக்கு எப்பவும் கேள்விதான். சொல்லுங்க. கொரோனா பற்றி பாஸ்டர் சொன்னார். அதான் இந்த கொரோனா வியாதி வரைக்குள்ள முதல் அறிகுறிகள் என்னன்றது கேட்போம். எப்படி அது அறிகுறியை காட்டும்? வரைக்க பார்க்கலாம் தானே. முதல்ல கேட்டு வச்சா நல்லா தானே மாஸ்டர், கொஞ்சம் கொண்டோலா இருக்கலாம். நீங்க தொடக்கத்திலே இருந்தீங்களா? இடையில வந்துருக்கீங்க என்ன? நான் கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு போறேன். சாப்பிட்டு நித்திர வந்துட்டு வந்துருக்கீங்க. சரி, பிரச்சனை இல்லை. கொரோனாவினுடைய அறிகுறிகளை குறித்து ஐயா இருக்கிறீங்களா? அவங்க அறிகுறி கேட்கிறாங்க. அந்த நாட்கள்ல யூதர்கள் கிரேக்கர்களை கேட்டது போல வானத்தின் அறிகுறிகளை மாதிரி இந்த முறை கொரோனா அறிகுறிகளை கேட்கிறார்கள். உங்களுக்கு இது எல்லாருக்கும் அநேகமா அந்த காரியம் தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய வாழ்வுல சிறிய சிறிய மாற்றங்கள் உண்டு பண்ணினாலும் கூட நீங்க கண்டுபிடிக்க வேணும். முதலாவது சுவாசம் மாறுபடலாம். சில பேருக்கு கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் அடைப்பு வரலாம், சில பேருக்கு தலையடி வரலாம், சில பேருக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கு இது மாறுபடும். ஏண்டா இந்த வேரியன்ஸ் மாறுபட்டு கொண்டிருக்குது. கொரோனாவின் வேரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காணப்படவில்லை. சில பேருக்கு ஒரு அறிகுறியும் இல்லாம ஆளை கொண்டு போயிடும். ஆகவே நாங்க அறிகுறி நடக்கு மட்டும் பார்த்துருக்க தேவையில்லை. ஆரம்பத்திலேயே வெறும் முன்னே காத்து கொண்டிருந்தால் எங்களுக்கு அது உதவியா இருக்கும். ஏனென்றா ஒவ்வொரு அது சுவாச பகுதியை சம்பந்தப்பட்டு அதிகமா காணப்படுது. ஆனா இப்ப வர கேஸ பார்க்கும் பொழுது எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் கூடி அவர் காலையில சுகமா இருப்பாரு, ஆஃப்டர்நூனும் ஈவினிங்ல அவர் பூமியை விட்டு போயிருப்பாரு. ஆகவே நீங்க அந்த வெறுமுன்னே காத்து கொள்ள வேண்டும். இந்த கொரோனா மட்டும் இல்லை, எத்தனையோ விதமான நோய்கள் பூமியை தாக்க போகிறது. நீங்க இதை நீங்க யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்க்கலாம். ஒவ்வொரு அறிகுறியும் மாறுபடுகிறது. மூக்குக்கு சுவாச பகுதி இருக்கும், தலையடிக்கும், சில பேருக்கு மற்றது சுவை இல்லாம போகும், மற்றது மனம் இல்லாம போகும், சில பேருக்கு ஒரு மாற்றமும் காணப்படாது, சில பேருக்கு தொண்டை கரகரப்பா இருக்கும், சில பேருக்கு விழுங்க கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு சுவாசிக்க கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு ஒரு அடையாளமே கிடையாது. இப்போ ஒரு அடையாளம் இல்லாவிட்டா என்ன செய்வீங்க? ஆனா என்ன இருக்குமெண்டா உடம்பு கொஞ்சம் ஒரு களைப்பா இருக்கும், ஒரு அப்நார்மலா காணப்படும். நாங்க அந்த ஒரு அசாதாரணமான நிலையில உடம்பு காணப்படும், உடம்பு தாக்கத்துக்குள்ளாகும் போது.
ஒரு ஒரு வித்தியாசமான டெம்பரேச்சர், ஒரு 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 சுவாச மாற்றங்கள், ஒரு மூச்சு, ஒரு ஆக்சிஜனுக்கு உடைய ஒரு பசி உண்டாகும். நீங்க காற்றை உள்ளெடுக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு பசி உண்டாகும். நீங்க எப்படி நாக்கு சாப்பிட வேண்டும் பசி உண்டாகுதோ அதே மாதிரி இந்த சுவாச பை வந்து காற்றை எடுக்க வேண்டும் பசி உண்டாகும். அதெல்லாம் உண்டாகும். இதெல்லாம் உண்டாகும் பொழுது பல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காரியத்துல. நாங்களும் ஏறக்குறைய எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். ஆனா இது எல்லாத்துக்கும் வந்து அறிகுறி வெறும் மட்டும் பார்த்திருக்காதுங்க. அது ஆபத்தான காரியம். டூ லேட். நீங்க யாரும் இப்ப காத்துக்கொள்ள முடியாது. ஆகவே அதுக்கு முன்பாக நீங்க நான் முன்னுக்கு சொன்னது போல காத்துக்கொண்டா இந்த இந்த சேம் வீடியோவை நான் யூடியூப்ல போடுறேன். நீங்க திருப்பி திருப்பி 2-3 தடவை கேட்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வெளிச்சங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா காட் பிரச்சனை இருக்கு பாஸ்டர். இந்த தடுப்பூசி போடலாமா? இந்த தடுப்பூசி போடணுமா? என்ன மாதிரி அதால பாதிப்புகள் வருமா இல்லது என்ன மாதிரி? அதுல ஆளுக்கு ஆள் மாறுபடுது. சில பேருக்கு நல்லா இருக்குது, சில பேருக்கு ஒண்ணும் நடக்குது இல்ல. சில பேருக்கு சில மாற்றங்கள் உண்டு பண்ணப்படுது. அது ஒரு நாட்டுல உண்டு வர கம்பெனியை பொறுத்து இருக்குது, உங்களோட உடல் மாற்றங்களை பொறுத்து இருக்குது, ஒவ்வாமையை பொறுத்து இருக்குது, பல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பார்த்துதான் முடிவெடுக்க சொல்ல முடியும். ஆனா நீங்க எத்தனை கொரோனாக்கு போட போறீங்க தடுப்பூசி? 2க்கு தான் போடணுமா? ஆண்டவர் உணர்த்தினா செய்யுங்க. வெயிட் பண்ணி போடுவோம். நன்றி பாஸ்டர் சொன்ன. தேங்க்யூ. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப டாக்டர்ஸ் கூடுதலாக சொல்றாங்க, இப்போ அதாவது என்ன சரீரத்துல என்ன வியாதி இருந்தாலும் நீங்க அந்த கொரோனா இன்ஜெக்ஷனை, இந்த வேக்சினை நீங்க போட்டுக்கலாம். ஏனென்று சொன்னா அது வந்து உங்களுடைய கொரோனா தாக்காது என்று சொல்றதுக்கு இல்லை, கொரோனா தாக்கினாலும் அது உங்களுடைய லங்ஸை, உங்களுடைய அதாவது அதிகமான தாக்குதல்ல இருந்து நீங்க விடுறதுக்கு தான் இந்த ஹெட்பே தவிர மற்றும்படி இது உங்களுக்கு பெரிய கொரோனாவே வராதபடி உங்களை பாதுகாக்கும் என்று நாங்கள் சொல்ல தயாரில்லைன்னு சொல்லிடணும். அதை குறித்து என்ன சொல்றீங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இப்ப உள்ள வேக்சின் வந்து 1 ஆண்டுக்கு முன்னாக உள்ள கொரோனாக்குரிய வேக்சின் தான் இப்ப உள்ள வேக்சின். ஆனா இப்ப உள்ள கொரோனா வந்து வேரியன்ஸ், மாறுபட்ட வேரியன்ஸ் உள்ள கொரோனா வந்து இப்ப கேள்வி என்னவென்று சொன்னா, இன்னொரு ஆய்வு சொல்லுகின்றது, கொரோனா உண்டு பண்ற வேக்சின் வந்து எங்களுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை கூடிய அமுக்கி போடுது, பாதிப்பு செய்து போடுது. இதனால எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியான லிம்போசைட்ஸ், மேக்ரோஃபேஜ், நியூட்ரோஃபில் அது வந்து செயல் வந்து மட்டுப்படுத்தப்படுது என்ற ஒரு ஆய்வு சொல்லுகின்றது. இன்னொரு ஆய்வு சொல்லுது, இதற்குரிய விடைகளுக்கு நாங்க கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னா ஒரு கனியை விதைச்சா வந்து அதுக்குரிய அறுவடைக்கு குறிப்பிட்ட காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சில மாதங்கள், இன்னும் சில காலங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும். என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்க வேணும். அவ்விதமாக அந்த விளைவுகளை அவதானித்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒவ்வொரு காரியத்தை சொன்னாலும் கூட நாங்க இறுதியாக இந்த நன்மையா தீமையா ரெண்டே சோதித்து பார்ப்பார்கள். அதாவது 60% நன்மையாகவும் 40% தீமையாக இருக்கும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க மெடிக்கல் வேர்ல்ட். ஓகே, 60% பெனிஃபிட்ஸ், 40% அது வந்து உடம்புக்கு வந்து தீமையா இருக்குது அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நாங்க இப்ப பண்ற இந்த வேக்சின் வந்து அதற்குரிய அந்த விளைவுக்குரிய கால அவகாசம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. இன்னும் காலங்கள் இது பொறுத்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகிறது. எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்ல முடியாது திட்டவட்டமாக. ஐயா, இன்றைக்கு ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு நீங்க இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டாலும் இன்னும் ஒரு 6 மாதத்துல 2வது, அதாவது இப்ப இதுக்காக கொடுக்குற அந்த செகண்ட் டோஸ் அல்ல, இன்னும் ஒரு சப்போர்ட் வேக்சினேஷன் ஒன்று கொடுக்க வேண்டி வரும். அதாவது 3 இன்ஜெக்ஷன் இதுக்கு போட வேண்டி வரும் என்று சொல்லி இந்த ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர், அதாவது நார்மலாக இங்கே டூட்லிங்கன் என்று சொல்லப்படுற இடத்துல இந்த பயோன்டெக் செய்கிற
அந்த ப்ரொஃபஸரால் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இது நிச்சயமாக இன்னும் ஒரு தடுப்பூசி உங்களுக்கு வர வேணும். ஏனென்று சொன்னால் 6 மாசத்துக்கு பிறகு வருகிற தாக்கத்தை நீங்கள் எதிர்கொள்றதுக்கு அது உங்களுக்கு உதவும். ஆகவே இதையும் எதிர்பார்த்து காத்திருங்கன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க நல்ல ஒரு காரியம். இதொரு சொல்றது ஹைபோதிசிஸ், அதாவது இந்த ஒரு ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள் இதனுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பதை இன்னும் சில மாதங்கள் பொறுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். உண்மையான விளைவுகள் இன்னும் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அநேக வேக்சின் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பின்பாக திரும்பவுமாக அது மார்க்கெட்ல இருந்து எடுக்கப்பட்டுரும். ஏனென்றா பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி சில வேக்சின் வந்து இல்ல சக்சஸ் அமைதுன்னு சொல்லி அது அனுமதிக்கப்படுது. இந்த காரியம் வந்து ஒரு எண்ணம் வந்து ஆய்வுக்கு முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விளைவுகளையும் அதனுடைய தாக்கத்தையும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை இன்று மட்டும். ஏனென்றால் அது குறுகிய காலத்துல ஒரு ஒன் இயருக்குள்ள அந்த வேக்சின் வந்து அறிமுகப்படுத்தப்படும். வேக்சின் 1 இயருக்குள்ள என்ன ஒரு 6 மாதம் இன்னொரு 1 வருஷம் பொறுத்திருந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த முழுமையான விளைவா பக்க விளைவா லாபம் இல்லையான்றதை சொல்ல முடியும். சில பேருக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அது காத்துக்கொள்ளுவார். எந்த விதமான விஞ்ஞானத்தின்படி திட்டவட்டமான ஆதாரங்கள் இன்றைக்கு இல்லை. விஞ்ஞானிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பமான ஒரு சோதம் கோமர மாதிரி நிலமம் பாபிலோன் மாதிரி காணப்படும். டாக்டர் ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. என்ன சொல்றாங்க சில பேருன்னு சொன்னா COVID-19 வைரஸ் இல்லையாம், அது 5G மின்காந்த கதிர்வீச்சு விஷம் என்று சொல்லி டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சரீரத்தை வெட்டி பார்த்த இடத்துல பிளட் எல்லாமே க்ளோட் பண்ணி இருந்தது, அதனாலதான் மரணம் வந்தது. அப்படி ஒரு பக்கத்துல ஒரு சிலர் சொல்றாங்க. நான் நீங்க சொல்றதை நான் படிச்சிருக்கிறேன். வாட்ஸ்அப்ல எத்தனையோ வந்திருக்கு. இப்ப என்ன இருக்குன்னா வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, நீங்க வந்து மூக்குக்குள்ள எலுமிச்சம் சார புளிஞ்சு விட்டா உங்களுக்கு கொரோனா சும்மா வந்துடும்னு சொல்லி அந்த மூக்குக்குள்ள எலுமிச்சம் பழ சாரை எடுத்து புளிஞ்சு விடுவாங்க மூக்குக்குள்ள. அப்படி ஒரு பெரிய ஒரு டீச்சர், ஒரு ஹெட் மினிஸ்டர் வந்து மூக்குக்குள்ள எலுமிச்சம் சாரை புளிஞ்சு விட்டாரு. அது அவர் லங்ஸுக்குள்ள போய் அவரை கொலை செய்து போட்டு மரிச்சு போனாரு. இப்ப ஆகவே இந்த வைரஸ் எப்படி செயல்படுதுன்னு சொன்னா உடம்புக்கு வெளியில வந்து உயிரற்றதா காணப்படுது. ஆனா உடம்புக்குள்ள செல்லுக்குள்ள பூந்த உடனே அது உயிர் உள்ளது மாதிரி காணப்படுது. ஆனா கதிர்வீச்சா இருந்தா வந்து இன்னைக்கு இதை மட்டும் இல்ல, ஒரு மாற்றம் இல்லை, எத்தனையோ கதிர்வீச்சு நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு செல்போன்லயும் கதிர்வீச்சு நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு விதத்தையும் கதிர்வீச்சு, செல்போன், வாட்ஸ்அப், பைபர், ஜூம் எல்லாம் கதிர்வீச்சு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இன்றைக்கு பாருங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மன்மோகன் சிங் போன எங்களுடைய 2 டைம் வந்து பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் இந்தியாவுக்கு. அவர் வந்து வேக்சின் 1 வேக்சின் 2 எல்லாம் எடுத்தவர், நல்லா தான் இருந்தவர். ஆனா இப்ப வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி இருக்குது வந்து கொரோனான்னு சொல்லி. அவர் வந்து வேக்சின் 1 2 எல்லாம் எடுத்துட்டாரு. சோ இந்த காரியம் வந்து ஒரு எண்ணம், விஞ்ஞானம் வந்து உண்மை பொய் என்று சொல்ல முன்பாக அதை உறுதிப்படுத்தும், இது உண்மையா பொய்யா. மற்றது வந்து அவ்விதமாக இருந்தால் இந்த ரேடியேஷனுக்குரிய ஆதாரங்களையும் அதனுடைய பொறிமுறைகளையும் வந்து வெளிப்படுத்தும். அவங்க சொல்ற அந்த ஃபேக்ட்ஸுக்கு வந்து உண்மையான ஒரு ஆதாரங்களோ அதனுடைய அத்தாட்சிகளோ காண்பிக்கப்படவில்லை. இப்ப ராமாயணம் மாதிரி அல்லது பாரதம் மாதிரி கணக்கா விஷயங்களை சொல்லலாம். அது என்ன, ராவணன் வந்து சீதையை வந்து நேபாளத்துக்கு வந்து பெரிய விமானத்துல வந்து அப்படியே நிலத்தோட குழப்பிக்கிட்டு போயிட்டான். அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. விமானம் இல்லாத நாட்கள்ல விமானத்தை கொண்டு வந்து நம்ப பிறகு வந்து ஒரு குரங்கு கூட்டத்தை அனுப்பி கடலை கடக்க வச்சு அவரை கொண்டு வந்தான். அதை நம்ப ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது.
பிறகு நெருப்புகளை இறக்கிய பொழுது சீதை அம்மாவை நெருப்பு கொளுத்தவில்லை. அதை நம்ப ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. ஆகவே விஞ்ஞானம் உண்மையான விஞ்ஞானம், பொய்யான விஞ்ஞானம் உண்டு. பொய்யான விஞ்ஞானம், உண்மையான விஞ்ஞானம் அதாவது ரிசல்ட் பேஸ், எவிடன்ஸ் பேஸ், அதன்படி என்ன நிரூபிக்கப்படவில்லை. இந்த இன்ஜெக்ஷன் போடுறதால இம்யூனிக் பவரை கூட்டுறதாகத்தான் அவங்க லெட்டர்ஸ் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு வந்திருக்கு, நீங்க இதை போட்டால் உங்களுக்கு உங்களோட உடம்புல இருக்கிற இம்யூனிக் பவர் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லி, அதாலதான் இந்த இன்ஜெக்ஷன் நாங்க கொடுக்குறோம். ஆனா எனக்கு இன்னும் பீஸ்ஃபுல் இல்லை, நான் அதை பற்றி இன்னுமே யோசிக்கல. யோசிச்சு கொண்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா, ஒரு பிரத்யேகமான கேள்வி. நீங்க இமயமலை அடிவாரத்துல நீங்க சொன்ன மகாபாரதம், ராவணன் அனுமான் என்ன உயிரோட இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, மகாபாரதத்துல அஸ்வத்தாமனும் உயிரோட இமயமலையில இருக்கிறாராம். அந்த கதையும் இப்ப புதுசா இன்டர்நெட்ல ஓடிட்டு இருக்கு. நல்ல காரியம். நான் ஏறக்குறைய ஹெலிகாப்டர்ல இமயமலையில உள்ள ஹெலிகாப்டர்ல ஏறக்குறைய 100கணக்கான மலைத்தொடர் தான் இமயமலை தொடர். அந்த ஹெலிகாப்டர்ல ஏறக்குறைய நான் மேலாக எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறேன் அதிகமாக. இன்னும் அப்படி நீங்க அந்த சொல்ற அந்த அனுமான் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர் கண்டுபிடிச்சிருந்தா இழுத்து விழுத்திருப்பார் ஹெலிகாப்டர் எல்லாம். அப்ப இனி விழுத்துனா நான் நிச்சயமா சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். புது புது கதைகளை இப்ப இன்டர்நெட்ல போட்டு இருக்காங்க. சரி, அது எல்லாத்தையும் விடுவேன். நாங்க இப்ப கொரோனால இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு வழி இந்த காலம். அதனால கர்த்தர் ஒருவரே HS விட்டமினை பாவிச்சு கொண்டால் அந்த HS விட்டமின் எங்களை பாதுகாக்கும். நன்றி. இவ்வளவு நேரமும் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ரொஃபசர் டாக்டர் ஜான்சன், மிக்க நன்றி. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களோடு இணைந்து அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை, விளக்கங்களை கொடுத்து உற்சாகமாக எல்லோரும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை தந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல வருகிற வாரம் நாங்கள் அரை மணி நேரம் முன்னுக்கு 2 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். தயவு செய்து என்ன சொன்னால் எங்களுக்கு இந்த தியாலஜி கோர்ஸ் இல்லாதபடினால இன்றைக்கு நாங்கள் இந்த கோர்ஸுக்காக டைம் இருந்தது. ஆகவே அடுத்த முறை நாங்கள் 2 மணிக்கு சந்திப்போம். இலங்கை இந்தியா நேரம் 5:30 மணி, குவைட் நேரம் 3 மணி நேர வித்தியாசம். 3 மணி. ஓகே, அப்படி நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். பாஸ்டர் வட்டக்கட்சியில இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜெபனேசன், நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய வட்டக்கட்சி ஏரியா, முல்லைத்தீவு, மொழியவளை ஏரியா எல்லாம் கொரோனா சீசன்ல எப்படி இருக்கு? வாரக்கிழமையில இருந்து பாஸ்டர் 6 எல்லாம் நிப்பாட்டு சொல்லியிருக்காங்க. பொது வைபவங்கள் எல்லாம் இடைநிறுத்தப்பட்டிருக்குது. கணிசமா சேர்ச்சை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. பல இடங்கள் டியூஷன் சென்டர், இப்படியான ஆட்கள் நெரிசலான பகுதிகளை குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு நாளையோட 6 தொடங்கி வாரக்கிழமை எல்லாம் ஃபுல்லா நிப்பாட்டுறோம். அதே கட்டத்துல நிக்குது. கொஞ்சம் எவ்வளவு வீதம் பாதிக்கப்படுகிறது உங்களுடைய முல்லைத்தீவு, முள்ளியவளை, வட்டக்கட்சி, கிளிநொச்சி? எங்கட பிரதேசத்துக்கு பார்த்தா இன்னும் அந்த கொரோனான்னு சொல்லி இப்ப பாரிய அளவுல சேதம் இல்லை. ஆனா அந்த வெளி மாவட்டத்தில இருந்து வாராக்கள்ன்ற சில இதுகளால பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி அப்படி ஒரு முன் ஆயத்தத்தை அவங்க செய்யறாங்க. அப்படியோ கொரோனான்னு சொல்லி அடையாளம் காணாமல் இதை தடுக்கிறாங்க. இதை தடுத்து அதாவது இந்த கிரௌட்டான இடங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்றாங்க. அதுதான் நடக்குது இப்ப. ஓகே, பாஸ்டர் கனகராஜா இருக்கிறீங்க, யாழ்ப்பாணம் வந்த நிலைமையில இருக்கு.
இலங்கையிலே நீங்கள் யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிறீங்க. யாழ்ப்பாணத்திலே அதிக தாக்கங்கள் என்று கேள்விப்படுகிறோம். எந்த நிலைமை கொரோனா சிச்சுவேஷன்? அதிகமாய் கொரோனா பரவணுல தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். கிராமங்கள்ல ஒரு பயம் அச்சத்தோட ஜனங்கள் நடமாடினோம். வியாபார ஸ்தலங்கள் யாழ்ப்பாண மைய பகுதிகள் குவாரண்டைன் பண்ணப்பட்டு மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இப்பொழுது வளமையான நிகழ்வுக்கு விட்டிருக்காங்க. ஆனாலும் ஆராதனைகள், திருமண சடங்குகள் அப்படி கூடுவதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. 25 பேர் ஒரு நிகழ்வுல கலந்து கொள்ளலாம். அதுவும் 2 மீட்டர் தூரங்கள், சுகாதார விதிமுறைகளை கடைபிடித்து காரியங்கள் செய்யலாம் என்று எனி டைம் எதுவும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுல இருக்கு. ஐயா, குவைத்துல இருக்கிறீங்க. குவைத்துல என்ன எல்லாமே போயிட்டு இருக்கு? இங்கேயும் 1500 கேசஸ் டெய்லி. 1500. டெத் வந்து 10, 12 டெய்லி. இங்கேயும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக தான் இருக்கு. இப்போ லாக்டவுன் போட்டிருக்காங்க 12 hours. 12 hours டாக்டர். ஆமா. ஏன்னா ரம்ஜான் டைம், இப்போ ஃபாஸ்டிங் டைமு. அதனால ஹோட்டலுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 12 hours போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆனால் இங்கே நாங்கள் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு தான் டியூட்டி போயிட்டு வரோம். எனக்கு எப்படியோ ஒரு 3 தடவை கொரோனா வந்து போயிருக்கும். நான் பயப்படல. நான் பாட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு, வென்டோலின் இன்னலர் எடுத்துக்கிட்டு, அடால் பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றாரு. ரொம்ப சந்தோஷம். அங்க எப்படி இருக்காங்க ஐயா ஜெர்மன்ல? ஜெர்மன்லையும் பாதிப்பு அதிகமாக தான் இருக்கு. 20,000 ஒரு 24 ஹவர்ஸ்ல 20,000க்கு மேல்படியாக பாதிக்கப்படுறாங்க. 400-500 கிட்ட டெத் ஒவ்வொரு நாளும். இப்ப அதிக இடங்கள்ல கர்ஃபியூ லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. இரவு 9ல இருந்து காலை 9 வரையும் யாரும் வெளியே வரக்கூடாது. அப்படியான ஒரு சூழ்நிலை. இப்படியான சூழ்நிலை போய்கொண்டிருக்கு. சகோதரி கிறிஸ்டின் தேன்மொழி கனடால இருந்து இருக்கிறீங்களா? இருக்கிறேன் பாஸ்டர். இருக்கிறேன். வீட்டு வேலையோட கொஞ்சம் பிஸியா போகுது பாஸ்டர். சரி, கொரோனா சிச்சுவேஷன் கனடால எப்படி இருக்கு? நாங்க நேரடி நியூஸா அறிகிறோம். ஓகே, கனடால ஒன்டாரியோல வந்து கொஞ்சம் சரியா பாதிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லான்னு சொல்லி எங்கட வேற ப்ராவின்ஸ்ல இருந்து இங்கால வந்து ஹெல்ப் பண்றாங்க. நியூஃபலாண்ட்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன்டாரியோக்கு கொடுக்குறாங்க சப்போர்ட். ஒன்டாரியோல இருக்கிற எல்லாரையும் இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு. குட் நியூஸ் சொல்றேன் எல்லாருக்கும். சங்கட்ட பேபி கிடைச்சிட்டது. சாமுவேல் right now. Oh, praise Lord. Praise Lord. Praise Lord. Congratulations. Thank you. காலையில 5 o'clock போனது, இப்பதான் பேபி வந்திருக்கு. Amen. பேபி சும்மா இருக்கா? யா, 2 பேரும் சும்மா இருக்காங்க. கண் விழிச்சு பாக்குது. பிரில்லியன்ட் பேபிஸ். இப்ப பிரேயர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லார்ட்ட பிரேயர்ஸுக்கும் நிறைய பேர் ப்ரே பண்ணி இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் கடைசியாக ஜெபத்தோடு கூட முடிப்போம். பாஸ்டர் கனகராஜா ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலும் ஆண்டவரே மனதை குறித்து, ஆவியை குறித்து, சரீரத்தை குறித்து, ஆரோக்கியமான நல்வாழ்வை குறித்து போதவர் முதலாவது செய்தியிலும் ஆண்டவரே டாக்டருடைய செய்தியின் மூலமும் எங்களுக்கு நீங்க அநேக ரகசியங்களை வேதத்திலிருந்தும் ஆண்டவரே